வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. வருங்காலம் வசந்த காலம். அச்சிச்சோ, பதட்டப்பட்டுறாதீங்க. திரு தேவி பாலா எழுதிய வருங்காலம் வசந்த காலம். கேட்போமா? அத்தியாயம் 1. பெட்டி படுக்கையெல்லாம் தயாராக இருக்கிறது. ஆர்த்தி உள்ளறைக்கு வந்து சாமி படத்திற்கு எதிரே விழுந்து வணங்கினாள். எழுந்தாள். எதிரே அப்பா. அவரை நெருங்கினாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கமெல்லாம் பீரிட்டு கொண்டு வர அவர் மார்பில் சரிந்து விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். அவரும் அழுதார். கண்களை துடைத்து சுதாரித்து கொண்டார். ஷ், அம்மாடி, அழக்கூடாதுமா. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போற எல்லா பெண்களுக்கும் உள்ள மன சங்கடம் தான் இது. கண்ணை தொடச்சிக்கிட்டு சிரிடா கண்ணு. அப்பா, நினைச்ச மாதிரி உங்களை இனிமே நான் பார்க்க முடியாதே. ஏன், ராத்திரியில ரயில் ஏறினா மறுநாள் பகலுக்குள்ள வந்து சேர்றேன். நாக்பூர் என்னம்மா தூரத்திலையா இருக்கு? என்ன, ரெடியா? சம்மந்தி அம்மாவின் குரல். உங்க மாமியார் குரல் கொடுத்தாச்சு, புறப்படுமா. நானும் போயிட்டா உங்களை கவனிக்க யாருமே இல்லப்பா. வேளா வேலைக்கு சரியா சாப்பிடுங்க. பிஸ்னஸ்னு தூக்கம் ஓய்வு எதுவும் இல்லாம உழைக்காதீங்க, சரியா? சரிம்மா. சம்மந்தி அம்மாள் உள்ளேயே வந்து விட்டார். அப்பாவை விட்டு பிரிய மனசு இல்லையோ? மன்னிச்சிடுங்க, தாய் இல்லாம வளர்ந்த குழந்தை என்னை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அதனால தான். நீங்களும் எங்க கூட வந்து ஒரு மாசம் இருங்க சம்மந்தி, அவளுக்கும் ஏக்கம் தீரும்ல. எப்படிம்மா, ஃபேக்ட்ரி தொழிலாளர்கள் எல்லாம் நான் இல்லாம சரியா இயங்காது. செல்லமா வளர்த்த பொண்ணு நீங்க தான். அவளை ராசாத்தி ஆட்டம் பார்த்துப்பேன். அவளே உங்களை சந்திக்கும் போது அதை சொல்லுவா, புரியுதா? அம்மா, நேரம் ஆச்சு. முகேஷ் வந்து குரல் கொடுத்தான். வந்துட்டோம் மாப்பிள்ள. வாசலுக்கு எல்லோரும் வந்துவிட வேனில் ஏறிவிட்டாள் ஆர்த்தி. மற்றவர்களும் ஏறிவிட கதவு சாத்தப்பட்டது. வேன் நகர அப்பா கண்ணீருடன் கையசைப்பதை காண முடியவில்லை ஆர்த்திக்கு. தெருக்கோடியில் வேன் திரும்பும் போது விளக்கு கம்பத்தடியில் அவன் நிற்பது தெரிந்தது. கண்களில் ஏராளமான ஆர்வம் சுமந்து அவசரமாக அவளுக்கு கை காட்டினான். ஆர்த்தி ஒரு நொடி பதறி போனாள். யாரும் பார்த்து விட்டார்களோ என்று ஒரு முறை விழிகளை சுழல விட்டாள். வேன் நின்றது. முன்னால் போன வாகனங்கள் நிற்பதால் அவன் வேனை நோக்கி ஓடி வரத் தொடங்கினான். ஆர்த்திக்கு இதய துடிப்பே ஒரு கணம் விடுபட்டது. வெகு அருகில் அவன் நெருங்கிவிட்டான். அதற்குள் வாகனங்கள் விலக வேனும் புறப்பட்டு விட்டது. பின்னால் அவன் ஓடி வருவது நன்றாகவே தெரிந்தது. நெஞ்சுக்குள் என்னவோ ஒரு சங்கடம். கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்தாள். உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கா ஆர்த்தி? ஆமா ரவி, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் ஆர்த்தி. எனக்கு நீ துரோகம் பண்ணலாமா? இதோ பாரு ரவி, நான் உன்னை ஒரு தோழனா தான் இப்போவும் நினைக்கிறேன். நீ தோட்டக்காரன் பிள்ளை. உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நீ நினைச்சா அந்த நினைப்புக்கு கூட இங்க தண்டனை உண்டு. எங்க அப்பா ஒரு மல்டி மில்லியனர், உனக்கு தெரியும்ல. உன்கிட்ட நான் நின்று பேசுறத கூட அவர் விரும்ப மாட்டாரு. ஆர்த்தி, சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் சந்திக்கிறோம். எனக்கு 4 வயசா இருக்கும் போதே உங்க அப்பா இங்க வேலைக்கு சேர்ந்தாரு. கண்ணாமூச்சி ரே ரேன்னு விளையாடின காலந்தொட்டே உன்னை எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுற உரிமையை உனக்கு நான் தந்துட்டு இருக்கேன். மனசுல வேண்டாத ஆசைகளை வளர்த்துட்டு கஷ்டப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்தாத ரவி. அதற்கு மேல் அவன் பேசவில்லை. முழு கல்யாணத்திலும் கலந்து கொண்டு கடுமையாக உழைத்தான். ஆனால் அந்த தாபமும் காதலும் பார்வையில் கசிய அது ஆர்த்தியை என்னவோ செய்தது. இதோ தெருக்கோடி வரை துரத்தி கொண்டு வருகிறான். இனியாவது என்னை மறப்பானா? வேன் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தின் வாசலில் நின்றது. அது கோடை காலமானதால் ஒரு விசேஷ ரயில் டெல்லிக்கு விடப்படுவதாக இருந்தது. அதில் ஒரு ஏசி கோச் முழுமைக்கும் பதிவு செய்து விட்டார் அவள் அப்பா மந்திரமூர்த்தி. ஆட்கள் 15 பேர் இருப்பார்கள். இவர்களை தவிர யாரும் வெளியால் கூடாது என்று பதிவு செய்து விட்டார். ரயிலில் எல்லோரும் ஏறினார்கள். மனித முகங்களும் வியாபார வண்டிகளும் அலைபாய்ந்து கொண்டிருக்க அறிவிப்பு கசிய தொடங்கியது. அந்த நேரம்தான் சென்ட்ரலுக்குள் அவன் நுழைந்தான். கூடவே அந்த பெண் இருந்தாள். இந்த பாரு, நான் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஏசி ஸ்லீப்பர் முழுக்க அவங்க பார்ட்டி தான், வெளியால் யாருமே இல்லை. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏறிடு,
ஏற்கனவே பதிவாகி எல்லாம் செக் பண்ணியாச்சு. டிக்கெட் பரிசோதகர் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால அந்த பெட்டிக்கு சோதனைக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஏகப்பட்ட பேர்த் இருக்கு. ஆட்கள் அதில் பாதி கூட இல்லை. உன்னை யாரும் டிக்கெட் கேட்க மாட்டாங்க. சரிப்பா, நான் ஒரு அந்நிய பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாதா? சாதுரியமா சமாளி. சரி, நாளைக்கு நாக்பூர் போகிற வரைக்கும் நீட்டாத. பலாஷா வரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடு. பலாஷால நீ இறங்கிடணும், புரியுதா? சரி சரி, பதட்டப்படாம திட்டம் போட்டபடி துல்லியமா நடக்கணும். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ரயில் புறப்பட சில நிமிடங்களே உள்ளன என்ற அறிவிப்பு கசிய இருவரும் அந்த ஏசி கோச்சை நெருங்கி விட்டார்கள். திரை போடப்பட்டு இருந்ததால் உள்ளே நடப்பது வெளியே தெரியவில்லை. ஆம்பர் விழுந்தது. ஏறிக்க. அதற்குள் அவள் ஏறிக்கொள்ள ரயில் பெருத்த ஆரவாரத்துடன் நகரத் தொடங்கியது. அவன் கையசைத்துவிட்டு கூட்டத்தில் அவசரமாக கலந்து வெளியேறி கொண்டிருந்தான். அவள் உள்ளே வந்தாள். கல்யாண பார்ட்டி கொண்டு வந்த பொருட்களை, சீர் செட்டுகளை, பெட்டிகளை அடுக்கி கொண்டிருப்பதில் முனைய, இத்தனை பெரிய கோச் முழுக்க நமக்கே எதுக்குமா? அந்நியர் இருக்கக்கூடாதுன்னு அப்படி செஞ்சிருக்காரு எங்க அப்பா என்றாள் ஆர்த்தி. டேய் குமார், அந்த பகுதி முழுக்க நம்ம முகேஷ்க்கும் ஆர்த்திக்குமா ஒதுக்குங்க. மீதி இடமே தாராளமா இருக்கு, நமக்கெல்லாம் போதும். எதுக்கத்த ரயில்ல போய் வசதியை செஞ்சு எதுக்கு தந்திருக்காரு உங்க அப்பா? அதை நாங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? நாணத்துடன் சிரித்தாள் ஆர்த்தி. டிக்கெட் பரிசோதகர் நுழைந்தார். முகேஷ் அருகில் வந்தான். ஏற்கனவே பார்த்தாச்சு சார். நான் அதுக்காக வரல. கல்யாண பார்ட்டியை விசேஷமா கவனிக்க சொல்லி மந்திரமூர்த்தி உத்தரவு போட்டிருக்காரு. அப்பப்போ ஆட்கள் வந்து கேட்பாங்க. நன்றி சார் என்று முகேஷ் சொல்ல அவர் விலகி 10 நிமிடங்களில் அவள் உள்ளே வந்தாள். நேராக முகேஷை நெருங்கினாள். மிஸ்டர் முகேஷ்? எஸ். திரும்பினான். உங்க தேவைகளை தனியாக கவனிக்க அனுப்பப்பட்ட அதிகாரினா என்றாள். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த பெட்டியில் இருக்கலாம் இல்லையா? அம்மா வந்தாள். இரேம்மா, அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தேங்க்யூம்மா. அவள் பெட்டியின் கடைசி பகுதி வரை நடந்து ஒரு முறை நோட்டமிட்டாள். ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டாள். இரவு 9. முகேஷ், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி பாது. 2 பேரும் போங்க. அத்தை, எனக்கு பயமா இருக்கு. நேற்று ராத்திரி நம்ம முதல் இரவுல இப்படி தான் சொன்னேன். அப்புறம் நானே பயப்படுற மாதிரி. சீ, அத்தை இருக்காங்க, என்ன பேசுறீங்க? அம்மா கூச்சத்துடன் விலக இருவரும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைந்தார்கள். யாரும் அந்த பகுதியில் நடமாடக்கூடாது என்று உத்தரவு போடப்பட்டிருந்தது. இரவு மணி 10:30. ஏறத்தாழ எல்லோரிடமும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஓசைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்க அவள் எழுந்தாள். மெல்ல உள்நோக்கி நடந்து வரத் தொடங்கினாள். ஒவ்வொரு பகுதியாக ஊன்றி கவனித்த வண்ணம் கடந்தாள். யாரும் அவளை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு முகேஷ், ஆர்த்தி இருக்கும் விசேஷ பகுதிக்குள் நுழைந்தாள். மெல்ல திரை விலக்கினாள். இருவரும் பரஸ்பர அணைப்பில் உறங்கிக் கொண்டிருக்க ரவிக்கைக்குள் கைவிட்டு அந்த ஸ்ப்ரேயை எடுத்தாள். மெல்ல நெருங்கி ஆர்த்தியின் நாசி துவாரத்திற்கு வெகு அருகில் அதை கொண்டு போனாள். அது அழுத்தப்பட்டது. சுவாசித்த 24 மணி நேரத்தில் பைத்தியம் பிடித்து அதுவே வெறியாகி இறுதியில் உயிரையும் குடிக்கும் கடுமையான அந்த விஷத்தை ஆர்த்தியின் நுரையீரல் வாங்கி கொண்டது வேகமாக. அத்தியாயம் 2. முதல் வகுப்பு கூப்பையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மேல் பர்த்தில் போர்வையால் தலைவரை மூடியிருந்த லதா சுகமாக குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். பிரசன்னா ஏதோ ஒரு புத்தகமும் டைரியும் வைத்து சில குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான். நேரம் நள்ளிரவு. அதே விசேஷ ரயில். லதா விழித்து கொண்டாள். போர்வை விலக்கி கண்களை இடுக்கி கொண்டு கீழே பார்த்தாள். பாஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்? சொர்க்கத்துக்கு 2 விறக்கடை தான் பாக்கி. முழுசா 30 மணி நேரம் தூங்கலாம். நீ டெல்லி வந்ததும் முடிஞ்சா எழுப்புறேன். யாரு? நீங்க தான் பாஸ். தூங்கவே மாட்டீங்களே. ஜட்டாயு. யாரு? நீங்க தான் பாஸ். தூங்கவே மாட்டீங்களா? அப்படி என்ன படிப்பு எழுத்தும் பாழா போகுது. விளக்கெரிஞ்சா தூக்கம் வரல எனக்கு. அணைக்கட்டுமா? கோப்பையில கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க பாஸ்? தரித்திரம், நீ விடுற கொரட்டையில ரயிலே கவுந்துரும். கொஞ்சம் அடக்கி விடு தாயி. எனக்கு பாத்ரூம் போகணும் பாஸ். எழுந்திருக்க சோம்பேறித்தனமா இருக்கு. தேவுடா, இங்கேயே ஈரமாக்கி தொலைக்காத. நான் செஞ்ச பாவம். கையை கொண்டா, போய் தொலை.
லதா வெளியே வந்தாள். பிரசன்னா ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். பாஸ், எனக்கு ஒரு ஆசை. இந்த நேரத்துல இணைப்பு வழியா ஒவ்வொரு பெட்டியா பார்த்துட்டு போகணும்னு ஆசை பாஸ். மோசமான பொம்பளை நீ. ராத்திரி நேரத்துல இது மாதிரி அபத்தமா ஆசைப்படலாமா? இல்ல பாஸ், ரயில்ல நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. திடீர்னு பெட்டிகள் வழியா என்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணு நடந்து போனா ஜிவ்வுன்னு இருக்காது? ஓ, இப்படி ஒரு எண்ணமா? மோகினி பிசாசுன்னு நினைச்சு பயந்து அலறுவாங்க. நான் போய் பார்க்கணும் பாஸ். ஒழி, டெல்லி வரத்துக்குள்ள வந்து சேருவியா எப்படி? பார்க்கலாம். சுடிதார் அணிந்திருந்தாள். ஒரு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். மெல்ல நடக்கத் தொடங்கினாள். இணைப்பில் கால் வைத்து குலுங்கி குலுங்கி அடுத்த பெட்டிக்குள் நுழையும் போது ரம்யமாக இருந்தது. அந்த நிசப்தம், ரயிலின் சப்தம் மட்டும். வெளியே அந்த காரம், மெலிதான நீல ஒளி மட்டும் பரவிய ரயில் பெட்டிகள். முதல் வகுப்பின் ஊடே நடந்து செல்ல எல்லா கேபின்களும் சார்த்தப்பட்டிருந்தன. இரண்டாவது வகுப்பு ஸ்லீப்பரில் நடப்பது சுகம் என்று நினைத்து கொண்டே அந்த பெட்டிக்குள் நுழைந்தாள் இணைப்பின் வழியாக. அது ஏசி கோச். கண்ணாடி கதவுக்குள் இயக்கம் தெரிந்தது. ஒருவேளை பூட்டப்பட்டிருக்குமோ? அவள் எட்டி பார்த்த வேளையில் வெகு சமீபத்தில் கதவுக்கு உள்ளே ஒரு பெண் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவள் சில பொருட்களை தன் முன் பரப்பிக் கொண்டிருந்தாள். லதா தன்னை மறைத்து கொண்டு ஒரு ஆர்வத்துடன் எட்டி பார்த்தாள். ஒரு கேமரா, அதோடு இணைந்த ஃபிளாஷ் சதுரம், சின்னதாக ஒரு பைனாக்குலர், தீப்பெட்டி வடிவத்தில் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் பச்சை புள்ளிகளுடன். கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் சாதனம் மூலம் தீப்பெட்டி சைஸ் திரையில் ஊதா நிற கோடுகளை உருவாக்கி கொண்டிருந்தாள் அவள். லதாவால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. பக்கவாட்டில் இருந்தாலும் அந்த பெண்ணின் உருவம் தெளிவாக கண்ணுக்குள் விழுந்தது. பார்வையை இடுக்கிக் கொண்டு லதா கவனிக்க, அந்த பெண் ரிமோட் மூலம் விரல்களை ஒற்றிக்கொண்டே போக, குட்டி திரையில் ஒரு மனித முகம் போன்ற அமைப்பு மின்னணு கோடுகளாய் வரையப்பட்டது. இன்னும் 15 நிமிடங்கள் லதா நின்றாள். போர் அடித்தது. இந்த கம்ப்யூட்டர் விளையாட்டை எத்தனை நேரம் பார்க்கறது? இந்த நடுராத்திரியில தனியா உட்கார்ந்து கம்ப்யூட்டர் விளையாடும் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா என்ன? திரும்பி விடலாம் என்று தோன்ற இணைப்புகளின் வழியாக தன் கூப்பேவுக்குள் வந்து விட்டாள் லதா. என்ன சீக்கிரம் வந்துட்ட? வாங்க பாஸ், படுக்கலாம். என்னது, வாங்க படுக்கலாமாவா? தனித்தனியா தான் சொன்னேன். கெட்ட ஜாதி பையன் பாஸ் நீங்க. லோன்னு அலைஞ்சுக்கிட்டே வந்தியே, என்ன பார்த்த? கம்ப்யூட்டர் பார்த்தா. போரு. பிரசன்னாவும் நீல விளக்கை மட்டும் அணைத்துவிட்டு படுத்தான். அவள் பார்த்ததை பிரசன்னா மட்டும் பார்த்திருந்தால் நடக்கவிருந்த ஒரு பெரிய குற்றத்தை நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். அத்தியாயம் 3. அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்தாள் ஆர்த்தி. ரயில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. பாத்ரூமுக்கு போய்விட்டு திரும்பிய போது உடம்பெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு மாதிரி விறுவிறுவென்று இருந்தது. குளிரா? உதட்டை பிளந்து கொண்டு ஒரு சிரிப்பு புறப்பட்டது. அடக்க மாட்டாமல் அது அசட்டு சிரிப்பாக சிதறிவிட்டது. முகேஷ் விழித்து கொண்டான். என்ன சத்தம்? சிரித்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி வாய்விட்டு. முகேஷ் சட்டனை எழுந்து உட்கார்ந்தான். என்னாச்சு உனக்கு? நேரத்தை பார்த்தான். மணி 4:30. விடிய காலையில தூங்காம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்ன ஞாபகம் வந்தது? என்கிட்ட சொன்னா நானும் சிரிக்க மாட்டேனா? அவள் பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டிருந்தாள். முதலில் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. கலந்து கொண்டான். அவள் காரணம் சொல்லாமல் இன்னும் உரத்து சிரிக்க முகேஷின் சிரிப்பு நின்றது. ஆர்த்தி, மெதுவா. இப்படியா ஒரு பொண்ணு வாய் விட்டு சிரிப்பா? சத்தம் வெளியில கேட்கும். நம்ம மக்கள் ஏதாவது நினைச்சுப்பாங்க. நினைக்கட்டுமே. எனக்கு சிரிப்பு வந்தா நான் சிரிக்க கூடாதா? திரும்பவும் சிரித்தாள். யார் தம்பி சிரிக்கிறது? மாமாவின் குரல். கேசட் போட்டோம் மாமா. சரி சரி. ஸ்டாப் இட் ஆர்த்தி, எனக்கு உன்னோட இந்த சிரிப்பு பிடிக்கல. அவன் குரல் உயர்ந்ததும் சிரிப்பை அவள் நிறுத்தாமல் போக அவனுக்கு லேசாக கவலை தட்டியது. ஆர்த்தி, ஆர் யூ ஆல் ரைட்? சிரிப்பை நிறுத்தினாள். அவனை நெருங்கி கழுத்தை கட்டி கொண்டாள் இறுக. அவன் கண்ணுக்குள் தன் பார்வையை நுழைக்கும் அளவுக்கு நெருக்கமாக நின்றாள். மூக்குகளின் முனை முட்டிக்கொள்ள அவளது சுவாச காற்று முகேஷின் மீசையை தடவியது. விடிய போகுது ஆர்த்தி. விடியட்டும், அதனால என்ன? ஆர்த்தி. சட்டென அவன் மூக்கை கடித்து விட்டாள். அதை எதிர்பாராத முகேஷ் அலறிவிட்டான் வலியில்.
அலறல் சற்று பலமாக இருக்க பாத்ரூம் போக எழுந்த அம்மா பதட்டத்துடன் நெருங்கிவிட்டாள். முகேஷ், நீ அலறின? நான் உள்ள வரலாமா? வாமா. நுழைந்தாள் அம்மா. மூக்கின் நுனியில் ரத்தம். என்னடா இது? எழுந்தப்ப மோதிக்கிட்டேம்மா. எதிரே இமைக்காமல் உட்கார்ந்திருந்தாள் ஆர்த்தி. அசையவே இல்லை. பயந்துட்டி ஆர்த்தி? முதலுதவி பெட்டி இருக்கு, கொண்டு வரேன். அம்மா விலக. உனக்கு பைத்தியம் ஆர்த்தி? அவள் பேசவில்லை. ஆசை இருந்தா தப்பில்ல, அதுக்காக 4 பேருக்கு தெரியற மாதிரி இப்படியா? எரிந்து விழுந்தான். அவள் எழுந்து வெளியே வந்தாள். மாமியார் முதலுதவி பெட்டியுடன் உள்ளே போவதை இவள் கண்டு கொள்ளவே இல்லை. சோம்பல் முறித்தாள். உள்ளே வந்தாள். இந்த இடத்துல கட்டு போட முடியாது, மருந்து மட்டும்தான் போடுறேன், சரியா? அம்மா டெட்டால் நனைத்த பஞ்சால் காயத்தை துடைத்து மருந்திட்டாள். ஆர்த்தி எதிர் பெஞ்சில் சம்மணமிட்டு உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். திறந்தாள், மூடினாள். பர்த் ஓரத்தில் சிகரெட் பெட்டியும் லைட்டரும் இருந்தது. கையில் எடுத்து ஒரு சிகரெட்டை வெளியே உருவினாள். உதட்டில் இருத்தினாள். வெகு லாவகமாக லைட்டரை ஆன் செய்தாள். அந்த ஓசையில் அம்மா திரும்ப வைத்த சிகரெட்டை ஒரு முறை ஆழமாக இழுத்துவிட்டு நாசி துவாரத்தின் வழியாக புகைவிட்டு முகேஷை பார்த்து கண்ணடித்தாள். மாமியார் மிரண்டே போனாள். ஆர்த்தி, என்னது? அலறிவிட்டான் முகேஷ். சிகரெட்டு. ரஜினி ஸ்டைல்ல உதட்டுல இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரத்துக்கு நகர்த்துட்டுமா? என்னடா தம்பி இது? கொஞ்சம் வெளியில வாமா. அம்மாவை அழைத்து கொண்டு நகர்ந்தவன் குரலை தழைத்து கொண்டு, கொஞ்சம் முன்னாடி உறக்க சிரிச்சாமா, என் மூக்க அவதான் கடிச்சா, அதனாலதான் அலறின. இப்போ சிகரெட்டு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இத்தனையும் நடந்திருக்கு. மூளை கலங்கியிருக்காடா? தெரியலம்மா. ராத்திரி எப்படி இருந்தா? நல்ல பெண்ணா சாதுவா நீ பார்த்த மாதிரிதாம்மா இருந்தா. இப்பதான் இந்த மாற்றம். தம்பி சொல்லுமா. ஏன்பா, ராத்திரி நீ ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டியா? பயந்த சுபாவம் உள்ள பெண்களை அது கூட பாதிக்கும். இல்லம்மா, நிச்சயமா இல்லை. ஒரு பூவை கையாளுற மாதிரி தான் அவளை நான் பார்த்துக்கிட்டேன். பின்ன என்னடா? உள்ளே டர் என்ற சப்தம் கேட்டது, எதையோ கிழிப்பதை போல. முகேஷ் உள்ளே ஓடினான். அம்மா பின்தொடர்ந்தாள். கட்டியிருந்த விலை உயர்ந்த பட்டுச்சேலையை தாறுமாறாக கிழித்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. ரவிக்கை உள்ளாடைகள் எல்லாமே மின்னல் வேகத்தில் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்க ஏறத்தாழ நிர்வாணமாக இருந்தாள். முகேஷ், நிச்சயமா இது பைத்தியம்தான். அந்த மந்திரமூர்த்தி நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு. தம் பண பலத்தால எல்லாத்தையும் பூசி மொழிகிட்டாரு. நேத்து நல்லா தானமா இருந்தா? பைத்தியம் எப்ப எப்படி எதை மாத்தும்னு நம்மளால சொல்ல முடியுமா? நீ இரு, நான் உங்க மாமாவை பார்த்துட்டு வரேன். 5 நிமிடங்களில் உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் அங்கே கூடிவிட்டார்கள். போர்வை கொண்டு அவள் உடம்பை அம்மா மூட முயற்சிக்க அதை வீசி எறிந்துவிட்டு பிறந்த மேனியுடன் நர்சரி ரைம்ஸ் சொல்லத் தொடங்கினாள் அவள். அம்மா அழவே தொடங்கிவிட்டாள். என் பிள்ளை வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சே. இப்ப நீ அழுது என்ன லாபம் மங்கலம்? நாக்பூர்ல இறங்குற வரைக்கும் இந்த பொண்ணை சமாளிக்கணும் என்றார் மாமா. முடியும் நினைக்கிறீங்களா? முடியணும். இறங்கினதும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாம். இப்பதான் புரியுது எனக்கு, ஏன் வெளியாட்களை விடாம இத்தனை செலவு பண்ணி தனி பெட்டி ஏற்பாடு பண்ணினா இவளோட அப்பன்னு. மங்களம், அந்த பெண் அதிகாரி வராங்க, சொல்லலாமா அவங்க கிட்ட என்றார் மாமா. சொல்லலைனாலும் அவங்களுக்கு தெரியாமலா போகும்? சொல்லிடு, அவசரத்துக்கு உதவியாவது கிடைக்கும். அவள் நெருங்கினாள். ஏன் எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? இப்படி வாங்க. அவளை அழைத்து கொண்டு போன அம்மா எல்லா விவரத்தையும் சொல்லி முடித்தாள். அடப்பாவமே, நம்பவே முடியலையே. பாவம் என் பிள்ளைதாம்மா. இருங்க, அவசரப்பட வேண்டாம். நிதானமா பேசி பார்த்தீங்களா அந்த பெண்ணுக்கிட்ட? பயமா இருக்கு அவளை நெருங்கவே. நான் முயற்சிக்கட்டுமா? வேணாம் தாயி, உனக்கு ஏதாவது அவளால் ஆபத்து வந்தா நாங்க பொறுப்பேற்றுக்கணுமே. தள்ளுங்க பார்க்கலாம். அவள் உள்ளே நுழைந்தாள். யாரும் இங்க இருக்க வேண்டாம், நான் பேசி பார்க்குறேன், போங்க எல்லாரும். அவர்கள் அனைவரும் விலக இவள் நுழைந்தாள். நிமிர்ந்தாள் ஆர்த்தி. யார் நீ? இவள் ஆர்த்தியை ஏற இறங்க பார்த்தாள். அவ சொன்னதெல்லாம் நினைவில் வந்தது. முதல்ல சிரிப்பு தொடங்கும், அப்புறம் ஏதோ ஒரு வன்முறையில இறங்க சொல்லும். சிகரெட்டு, மது, இப்படி லாகிரி பொருட்களை நாடும். துணியை கிழிச்சுக்கும். பார்வையில ஒரு வெறி மின்னும். அவ கையா மாறும். அப்புறம் யார் பிடிக்கும் அடங்க துள்ளும். ரொம்ப நேரம் பேயாட்டம் ஆடும். அப்புறம் மயக்கம். மயக்கத்துல உயிர் பிரியும். ஆர்த்தி அழத் தொடங்கினாள்.
இது அடுத்த கட்டம். தன் ரவிக்கைக்குள் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் கருவியை வெளியே எடுத்த அவள் அதில் சில எண்களை ஒற்றினாள். அதன் அல்ட்ரா வயலட் பாகத்தை ஆர்த்தியின் முகத்துக்கு நேராக 90 டிகிரி கோணத்தில் வைத்தாள். பீப் ஒலி வர சைலன்சரை போட்டதும் ஒலி நின்றது. கோடு கோடாக குட்டி திரையில். ஓரிரு நிமிடங்கள் வெளியே வந்துவிட்டாள் அவள். என்னம்மா, என்ன சொன்னா? இப்ப அழுதுகிட்டு இருக்கா, மனநோயாளிதான். பாத்தியாடா முகேஷ், இப்படியா ஏமாறுவோம்? அந்த மந்திரமூர்த்தி மேல வழக்க தொடர்ந்து. இருங்க சார், அதெல்லாம் அப்புறம். அடுத்த நிமிஷம் இந்த பெண்ணை என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. கலாட்டா அதிகமாயிட்டா சமாளிக்க முடியாம போகும். என்னம்மா பண்றது? என்கிட்ட தூக்க மாத்திரை இருக்கு, அதை தந்துட்டா நாக்பூர் போற வரைக்கும் சமாளிச்சிடலாம். அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கும், சேர்த்துருவாங்க. ரொம்ப நன்றிம்மா, நாங்களும் பாதுகாப்பா பயணத்தை தொடரலாம். எத்தனை கனவுகளோட வந்தோம், இப்ப நொந்து போய் திரும்புறோம். தன் கைப்பையை திறந்து மாத்திரையை எடுத்தாள். முகேஷிடம் தந்தாள். கொடுத்துடுங்க அவங்களுக்கு. எனக்கு பயமா இருக்கு மேடம். சரி, நானே தரேன். பிளாஸ்டிக் கோப்பையில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு உள்ளே வந்தாள் அவள். ஆர்த்தி அழுது கொண்டே இருந்தாள். மாத்திரையை நீரில் கரைத்து விட்டாள் அவள். இதை சாப்பிடு. சட்டென அதை வாங்கி மடக்கென குடித்தாள். வெளியே வந்தாள். உங்க நல்ல நேரம் குடிச்சிட்டா. சற்று நேரத்தில் ஆர்த்தி அயர்ந்து உறங்க ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. ரயில் தாமதமாக பிற்பகல் 1 மணி வாக்கில் நாக்பூர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தது. ஆர்த்தி இன்னமும் மயக்கத்தில்தான் இருந்தாள். அவளை பிடித்து 2 பேராக இறக்க பிளாட்பாரத்தில் பொருட்கள் பரப்பப்பட ஆர்த்தி ஒரு ஓரமாக படுக்க வைக்கப்பட்டாள். நீ போய் வண்டி கொண்டு வா முகேஷ். முகேஷ் விலக பிளாட்பாரத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஆர்த்தியை சுற்றி கூட்டம் கூடிவிட, உடம்பு சரியில்லை அதான் கூட்டம் போடாதீங்க, ஹிந்தியில் மாமா கத்தினார். ஒரு ஐஸ்கிரீமை ஸ்பூனால் நாக்கில் தீற்றியபடி அங்கு வந்த லதா எட்டி பார்த்தாள். படுத்திருந்த ஆர்த்தியை பார்த்து திடுக்கிட்டாள். ஆர்த்தி இங்கே எப்படி வந்தா? கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே முன்னேறினாள் லதா. அத்தியாயம் 4. என்ன இந்த பொண்ணுக்கு? லதா கேட்டாள். முகேஷின் சொந்தக்காரர்களில் ஒரு வயதான கிழவி, பைத்தியம் பிடிச்சிருக்கான், நேத்திக்கு முத நாள் தான் கல்யாணம் நடந்திருக்கு, கோடீஸ்வரர் மந்திரமூர்த்தி பைத்தியக்கார பொண்ணை தலையில கட்டிட்டாரு. அவர்கள் இறங்கிய பெட்டியை கவனித்தாள் லதா. ஏதோ நினைத்து கொண்டு ரயிலில் தன் பெட்டிக்கு அவசரமாக ஓடினாள். வேறு ஏதோ பிரச்சனை காரணமாக ரயில் அங்கிருந்து புறப்படாமல் நின்றது. பாஸ், என்ன? நாம டெல்லி போக வேணாம். என்ன உளர்ற? நாளைக்கு நீ சுப்ரீம் கோர்ட்ல இருக்க வேணாமா? டெலிகிராம் தந்து 2 நாளுக்கு தள்ளி போட்டுக்கலாம் அந்த ட்ரிப்பை. இறங்குங்க பாஸ். பைத்தியமா உனக்கு? எதுக்கு இறங்க சொல்ற? என்னவோ ஒரு தப்பு நடக்குதுன்னு மனசுக்கு சொல்லுது பாஸ். ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்களேன். ரயில் புறப்படுவதற்கான அறிவிப்பு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கசிய லதா அவனை அடுத்த கேள்வி கேட்காமல் பெட்டிகளை இழுத்து கையில் எடுத்து விட்டாள். விளையாடுறியா நீ? இல்ல பாஸ், நாக்பூர்ல நாம இருந்தே ஆகணும்னு என் உள்ளுணர்வு சொல்லுது, வாங்க என்னோட. அவள் இறங்கியே விட்டாள். ரயில் நகரத் தொடங்கியது. பிரசன்னாவும் அவசரமாக இறங்கினான். ரயிலின் கடைசி பெட்டி அவர்களை கடந்து கொண்டிருந்தது வேகம் பிடித்து. இப்படி வந்து உட்காருங்க பாஸ். அந்த பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் உட்கார்ந்த லதா, மெட்ராஸ்ல பிரபல தொழிலதிபர் மந்திரமூர்த்தி தெரியும்ல உங்களுக்கு? உன் கிளையண்ட் மந்திரமூர்த்தி தானே? ஆமா. அவருக்கு என்ன? அவரோட பொண்ணு தான் இந்த ஆர்த்தி. இவளுக்கு நேத்திக்கு முத நாள் கல்யாணம் நடந்திருக்கு. நமக்கு கூட அழைப்பு வந்தது. நீங்களும் நானும் ஊர்ல இல்லாததுனால ஜனனியும் நவீனும் போயிட்டு வந்தாங்க. சரி, அவரோட ஒரே மகள் தான் இந்த ஆர்த்தி. படிச்ச புத்திசாலி பொண்ணுங்க. இவளுக்கு பைத்தியம் என் தலையில கட்டிட்டாங்கன்னு ஒரே புலம்பலு. கல்யாணம் நேத்திக்கு முத நாள். அப்ப கூட நல்லா இருந்த பொண்ணுக்கு எப்படி பாஸ் பைத்தியம் பிடிக்கும்? பிரசன்னா பதில் பேசவில்லை. இவளை பற்றி ஏகப்பட்ட மனக்குறையோ மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. சரிம்மா, இதுக்கு நீயும் நானும் இறங்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பெண்ணுக்கு என்னவோ தப்பு நடந்திருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது பாஸ். தப்பா? நிச்சயமா அவளுக்கு பைத்தியம் இல்லை. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. மந்திரமூர்த்தி தங்கமானவரு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் ரயிலை விட்டு இறங்கினேன். சரி, அவருக்கு தகவல் தரப்போறியா? இல்ல, இவளை எங்க சேர்க்கறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் இதெல்லாம் சொல்லணும் அவர்கிட்ட. எனக்கு இதுல ஒரு பிடிமானமே வரல. உன் போக்கும் எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் பாஸ். சரி, வந்து தொலை. வெளியே வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தார்கள்.
சீதா புல்டிக்கு பக்கத்தில் ஏதோ மனநல மருத்துவமனை என்று கேட்டான் பிரசன்னா. பேங்க் நர்சிங் ஹோம் என்று பதில் வந்தது. அங்க விடு என்றான் இந்தியில். ஆட்டோ ஓடத் தொடங்கியது. நாக்பூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்ன ஒரு கேஸ் விஷயமா 4 வருஷம் முன்னால வந்தது. நிறைய மாறி போயிருக்கு என்றான் பிரசன்னா. லிபர்ட்டி தியேட்டர், ஆரியபவன் எல்லாம் கடந்து அந்த சாம்பல் நிற அடுக்குமாடி கட்டடத்தின் எதிரே இடதுபுறமாக திரும்பியது ஆட்டோ. ஒரு பெரிய பிள்ளையார் விக்கிரகம் மேடை போட்டு வைக்கப்பட்டிருந்தது. மராட்டிக்காரன் கச்சோடி விற்று கொண்டிருந்த முனையில் உள்ள டீ கடையில் நர்சிங் ஹோம் வாசலில் இறங்கியதும் அந்த கல்யாண கூட்டத்தின் ஒரு சின்ன பகுதி அங்கே மிச்சம் இருந்தது. லதா ஊடுருவ பிரசன்னா தடுத்தான். நீயா வலுவா போய் எதுவும் பேசாத, தகவல்கள் கிடைக்காம போயிடும். கூட்டத்தில் போய் நில்லு, தன்னால விஷயம் வரும். லதாவுக்கு அது சரி என்று பட்டது. நெருங்கினாள் அவர்களை. அட்மிட் பண்ணியாச்சாமா என்றான். நம்ம வேலை முடிஞ்சுதுரா முகேஷ். எஸ்டிடி போட்டு மந்திரமூர்த்திக்கு தகவல் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். படுபாவி பைத்தியக்கார பெண்ணை நம்ம தலையில கட்டிட்டான். எல்லாரும் வாங்க போலாம். கூட்டம் நொடியில் கலைந்து போனது. அவர்களது ஆட்கள் ஒருவர் கூட சுத்தமாக அங்கே இல்லை. லதா எட்டி பார்த்தாள். ஆர்த்தி ஒரு தனி அறையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். ஒரு பெண் டாக்டர் பரிசோதித்து கொண்டிருந்தார். ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அழுக்காக நாளாந்தரமாகத்தான் இருந்தது. டாக்டர் வெளிப்பட்டார். பிரசன்னா டாக்டரை பின்தொடர்ந்தான். என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? நீங்க யாரு? நாங்களும் அதே ரயில்ல தான் வந்தோம். இவளோட அப்பாவை எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பெண்ணுக்கு இன்னமும் நினைவு திரும்பல. ஸ்கல்லில் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். ஒரு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ரெண்டும் பார்க்கணும். பரிசோதனைகளுக்கு அப்புறமா தான் முடிவு செய்யணும். இவளை அட்மிட் பண்ணினவங்க என்ன சொன்னாங்க டாக்டர்? அதிகாலையில் திடீர்னு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டு துணியை கழிச்சுக்கிட்டு கம்பார்ட்மெண்ட் முழுக்க கலாட்டா பண்ணிட்டாலாம். ரொம்பவும் தீவிரப்பட்டு போனதுனால இவளுக்கு தூக்க மாத்திரை தரப்பட்டிருக்கு. இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்புறம் இவளுக்கு நினைவு திரும்புகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கலாமா டாக்டர்? தாராளமா. ஒரு நர்ஸ் ஓடி வந்தாள். ஹிந்தியில் படபடவென பேசத் தொடங்கினாள். டாக்டரும் ஓடினாள். அந்த பெண் இருந்த அறைக்குத்தான். அந்த பெண் வலிப்பு வந்தவளைப் போல கை கால்களை வெட்டி வெட்டி இழுக்கத் தொடங்கினாள் வேகமாக. டாக்டர் உத்தரவிட நர்ஸ் ஓடினாள். 2 நிமிடங்களில் ஊசி மருந்தோடு வெளிப்பட்டாள். அதற்குள் வேக வேகமாக வெட்டி இழுத்த அவளது கை கால்கள் சட்டென நின்றன. டாக்டர் திடுக்கிட்டாள். ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்தாள் மார்பில். நாடி துடிப்பு பார்த்தாள். நோ நோ. என்ன டாக்டர்? ஷீ இஸ் நோ மோர். லதா அதிர்ந்து போனாள். டாக்டர், அந்த பெண்ணோட உயிர் போயாச்சு. சம்பந்தப்பட்டவங்களுக்கு உடனடியாக தகவல் தரணும். லதா பிரசன்னாவை இழுத்து கொண்டு மறுபுறம் வந்தாள். பாஸ் சொல்லு, விடிகாலையில் திடீர்னு பைத்தியம் பிடிச்சி ராத்திரிக்குள்ள சாகணும்னா வாய்ப்பே இல்லை பாஸ். என்ன நினைக்கிற நீ? இந்த பெண்ணை சுற்றி சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கு. அதுக்கு பலியாகி இருக்கா இந்த ஆர்த்தி. இவளோட மரணம் இயல்பானது இல்லைன்னு சொல்றியா நீ? நிச்சயமா பாஸ். யூ மீன் மர்டர்? தீர்மானமாக சொல்ல முடியல பாஸ். மந்திரமூர்த்தி வரட்டும், அப்புறமா தீர்மானிக்கலாம். நானே அவரை ஃபோனில் பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அதற்குள் முகேஷ் வீட்டுக்கு டாக்டர் தகவல்களை அனுப்பிவிட்டார். அத்தியாயம் 5. சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஹைதராபாத் வந்து அங்கிருந்து நாக்பூர் வந்து விட்டார் மந்திரமூர்த்தி. லதா ஃபோனில் பேசும்போது அவர் புறப்பட்டே ஆகிவிட்டது. அன்று இரவு 11 மணிக்கெல்லாம் வந்து விட்டார் மந்திரமூர்த்தி. டாக்டர் தகவல் அனுப்ப முகேஷ் குடும்பம் மருத்துவமனைக்கு வந்துவிட்டது. ஆர்த்தி இறந்து விட்டாள் என்று கேட்டதும் முகேஷ் பொடி பொடியாக உதிர்ந்தான். திருமணம் முடிந்து 2 நாட்கள் அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவனை பெரிதும் பாதித்திருந்தது. முகேஷ் நல்ல வசதியான குடும்பத்து பிள்ளை. அப்பா உயிருடன் இல்லாவிட்டாலும் அவர் சம்பாதித்த ஏராளமான சொத்துக்கள் அவனை பணக்கார எல்லையில் நிறுத்தியிருந்தன. அவர் நடத்திய ஒரு ரசாயன தொழிற்சாலைக்கு முகேஷ் நிர்வாக இயக்குனராக இருக்கிறான். ஒரு தொழில் ரீதியான கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை வர அதில் கலந்து கொண்ட மந்திரமூர்த்திக்கு அவனை மிகவும் பிடித்துவிட்டது. எல்லாம் நிறைந்த இளைஞன் என்ற நம்பிக்கை உண்டாக அவரே தன் விருப்பத்தை அவனிடம் சொல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்க சடுதியில் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. ஆர்த்தி அழகான அம்சமான பெண் என்ற வரையில் மட்டுமே தெரியும் முகேஷுக்கு. 2 நாட்களில் அவன் உடம்பை மட்டும் உணர்ந்திருந்தான். மனதை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இன்னும் அவனுக்கு ஏற்படவில்லை.
அதற்குள் ஒரு நாள் பயணத்தில் விதி வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைத்து விட்டது. மந்திரமூர்த்தி அலறி புடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். முகேஷ் அவருக்கு போனில் தந்த தகவல், உடனே புறப்பட்டு வரவும், ஆர்த்திக்கு ஆபத்து. விமான பயணத்தின் போது விடை கிடைக்காமல் பதறி பதறி வந்திருந்தார் மந்திரமூர்த்தி. படாரென உள்ளே நுழைந்தார். எங்க ஆர்த்தி, என்னாச்சு? முகேஷ் உள்பக்கம் கை காட்ட ஓடினார் மந்திரமூர்த்தி. டாக்டர் நின்றிருக்க, டாக்டர் என்னாச்சு, இது என்ன இடம்? சாரி, உங்க மக உயிரோட இல்லை. ஏன்? என்னது? என் ஆர்த்தி உயிரோட இல்லையா? நோ. எப்படி எப்படி என் மக உயிர் போச்சு? மந்திரமூர்த்தி கதறி கதறி அழத் தொடங்கினார். எப்படி பூவாட்ட வளர்த்த என் மகளை ஒரே நாள்ல பைத்தியம் பிடிக்க வச்சு சாகடிச்சிட்டீங்களே, விடமாட்டேன். இதுக்காக நியாயம் கிடைக்க என் சொத்து முழுக்க செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். விடமாட்டேன் இத. மறுநாள் முற்பகல் 1 மணிக்கு அங்குள்ள உயர் அதிகாரிகளின் முன்னால் பிரசன்னாவும் லதாவும். மந்திரமூர்த்தி வெளியே இருந்தார். பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்துவிட்டது. படித்து பார்த்த பிரசன்னா அதிர்ந்து போனான். நைட்ரஜன் தொடர்பான ஒரு ரசாயன பொருளும் யூலிக் அமிலம் எனப்பட்ட ரசாயனமும் கலந்து அவளது நுரையீரலில் படிந்திருந்தது. அதன் பிறகு 7-8 மணி நேரம் கழித்து ஒரு தூக்க மாத்திரை தரப்பட்டிருக்கிறது. அதில் சற்று காட்டமான காற்றினார் மூலக்கூறு இணைந்திருப்பதால் மயக்கம் தெளியாமலேயே உயிர் பிரிந்துவிட்டது. டாக்டரை பார்த்தான் பிரசன்னா. சொல்லுங்க டாக்டர். மேற்படி ரசாயன கலவை ஏதோ ஒரு ஸ்ப்ரே மூலம் அந்த பெண்ணோட சுவாசத்துல கலந்து நுரையீரலை எட்டி இருக்கு. அங்குள்ள இரத்த குழாய்கள் மூலமா நிதானமா ரொம்ப ரொம்ப மெதுவா மூலப்பகுதி அடைஞ்சிருக்கு. மூளை நரம்புகளை ஸ்தம்பிக்க வைக்கிற அங்கக ரசாயனம் அது. கொஞ்சம் ஓவர் டோஸை தந்ததுனால அந்த பெண்ணோட சிந்தனை செல்களை அது செதறடிச்சிருக்கு. அதனால தான் மூர்க்கமா அவ செயல்பட்டிருக்கா. டாக்டர், இது ஏறத்தாழ ஒரு திட்டமிட்ட கொலை தானே? ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. அத்தியாயம் 6. அரெஸ்ட் வாரண்டை காட்டி முகேஷை அழைத்ததும் அவன் அம்மா அலறி விட்டாள். இது அநியாயம். என் பிள்ளை ஏற்கனவே ஏமாந்து போய் இடிஞ்சு உட்கார்ந்துருக்கான். இதுல அவனை குத்தவாளின்னு சொல்லி கைதும் பண்ணினா என்ன அர்த்தம்? முகேஷ் பேசவில்லை. அந்த பொண்ணு மேல எங்களுக்கு என்ன விரோதம்? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அவளை ஏன் என் பிள்ளையே கொல்லணும்? இன்ஸ்பெக்டர், ஒன்னே ஒன்று நான் கேட்க விரும்புறேன். இந்த பொண்ணு மேல எனக்கு ஏதோ ஒரு விரோதம் இருந்து அவளை நான் கொல்லணும்னு நினைச்சா நான் இத்தனை முட்டாளா ஓடுற ரயில்ல ஏன் அதை நிறைவேற்றணும் சொல்லுங்க? முகேஷ், எனக்கு 1000 வசதிகள் இருக்கு. இவளை தீத்துட்டு விபத்துன்னு கூட சொல்லலாம். எனக்கு என்ன விரோதம் மந்திரமூர்த்தி கிட்ட? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் சார். அந்த பெட்டியில பல படுக்கை வசதிகள் இருந்தும் உங்க குடும்ப வசதிக்காக பெட்டி முழுக்க மந்திரமூர்த்தி பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்? அது அவரோட பண திமிரு. அது அப்புறம் அந்த பெட்டியில உங்க குடும்பத்தார்களை தவிர வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. ஒரு பெண்ணை மட்டும் ரயில்வே அதிகாரின்னு இருந்தாங்க இன்ஸ்பெக்டர். இவ்வளவு ஏன், ஆர்த்திக்கு பைத்தியம் பிடிச்சி துணியை கிழிச்சுக்கிட்டு இருந்த கண்ணால பார்த்த சாட்சி அந்த அதிகாரி தான். ஆர்த்தி நல்லா இருந்தப்ப முதல் நாள் ராத்திரியும் அவங்க தான் பார்த்தாங்க. பிரசன்னா முன்னால் வந்தான். அவங்க எதுக்கு உங்க பெட்டியில பயணம் பண்ணினாங்க? நாங்க ரயில் ஏறினதும் ஒரு ஆண் அதிகாரி வந்தாரு. உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எங்க ஆட்கள் வந்து கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அந்த பொண்ணு அதிகாரி வந்தாங்க, அதாவது கேட்ரிங் ஊழியர்கள். ஆமா. அப்புறம் உங்களை தனிப்பட்ட முறை மேல கவனிக்க என்ன நியமிச்சிருக்காங்கன்னு மந்திரமூர்த்தியோட விண்ணப்பம் இதுதான்னு அந்த பெண்ணு சொன்னான். பிரசன்னா புருவம் சுருக்கினான். அது மாதிரி யாரையும் ரயில்வே நிர்வாகம் நியமிக்க நியாயம் இல்லையே. அம்மா குறுக்கிட்டாள். அந்த பொண்ணு தான் இவளோட அட்டகாசத்தை தாள முடியாம தூக்க மாத்திரை தந்தது. இவ்வளோ ஏன் சார், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைச்சு அந்த பொண்ணை வரவழைங்க. நீங்க வாங்க மிஸ்டர் முகேஷ். வேண்டாம், என் பிள்ளை நிரபராதி, அவனை விட்டுடுங்க. நீ அழாதம்மா, நான் நிரபராதி, கடவுள் பார்த்துக்குவாரு, நீ தைரியமா இரு. முகேஷ் அவர்களுடன் நடக்க ஒரு உயர் அதிகாரியுடன் பிரசன்னா நாக்பூர் நிலையத்தை நோக்கி புறப்பட்டான், லதாவை அழைத்து கொண்டு. வழியில் விவரத்தை சொன்னான். பாஸ், என் சந்தேகம் சரியா போச்சு பாத்தீங்களா? என்ன? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல்ல பதில் சொல்லட்டும், அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். விவரத்தை தலைமை அதிகாரியிடம் சொல்லி கண்ட்ரோல் மூலமாக சென்னைக்கு பேசி 1/2 மணி நேரத்திற்கு பின் அந்த அதிகாரி வெளிப்பட்டார்.
உதவிகள்னு சொன்னாலே பிரதானமா உணவு சம்மந்தப்பட்டது தான் சார் வரும். ரொம்ப முக்கியமான பார்ட்டி, கேட்டரிங், உயர் அதிகாரிகள் யார் அந்த ரயில்ல பயணம் செய்றாங்களோ அவங்கள விசாரிக்கலாம். பெண் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள் யாரும் எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லையே. அந்த பெட்டியில ஒரு அதிகாரி தங்க வாய்ப்பே இல்ல. நாங்க அப்படி யாரையுமே அனுப்பலையே. நன்றி சொல்லி வெளிப்பட்டார்கள். முகேஷ் பொய் சொல்றானா பிரசன்னா? ஆங்கிலத்தில் கேட்டார் அந்த போலீஸ் அதிகாரி. இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு அந்த பெட்டியில பயணம் பண்ணியிருக்கா. லதா, என்ன சொல்ற நீ? கல்யாண பார்ட்டியில வந்த எல்லா பெண்களையும் நான் உடனே பார்த்தாகணும். நீ என்ன சொல்ல வர? இருங்க பாஸ், தெளிஞ்ச பின்னால தீர்மானமா சொல்றேன்னா. உறவுக்காரர்கள் உள்ளூரில் இருந்ததால் 4-5 மணி நேரங்களில் அத்தனை பேரும் வரவழைக்கப்பட்டு விட்டார்கள். பயணம் செய்தவர்களை தனியே பிரிக்க லதா ஒவ்வொரு பெண்முகமாக ஊன்றி கவனித்தாள். உதட்டை பிதுக்கினாள். வெளியே வந்தாள். ராத்திரி 12 மணிக்கு மேல நான் நடந்துட்டு வந்தேன் இல்லையா? அப்போ இதே பெட்டியில ஒரு பொண்ணு உட்காந்து கம்ப்யூட்டர் விளையாடிட்டு இருந்தா. என்னது, கம்ப்யூட்டர் விளையாட்டா? பிரசன்னா திடீரென நிமிர்ந்தான். ஒரு மினி கம்ப்யூட்டர், ஃப்ளாஷ் கேமரா, பைனாகுலர் எல்லாம் இருந்தது பாஸ். ரிமோட் கண்ட்ரோல் மூலமா சின்ன திரையில ஏதோ ஒரு மனித முகம் போல எலக்ட்ரானிக் புள்ளிகளால வரைஞ்சா அவ. மா, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் கூட அவ இருந்திருக்கணும். நான் போர் அடிச்சதுனால வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் பிரசன்னாவை சற்றே புதிருடன் பார்க்க, முகேஷன் கோ குற்றவாளி இல்லை இன்ஸ்பெக்டர் என்றான் பிரசன்னா. சரி பிரசன்னா, இப்போ குற்றச்சாட்டு அவங்க மேலதான் இருக்கு. வேற ஒரு பொண்ணு அங்க இருந்திருக்கணும்னு அந்த குடும்பம் மட்டும்தான் சொல்லுது. முறையான ஆதாரம் இல்லையே. ஏன், நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் என்றாள். மறுக்கல மேடம். ஆனா அந்த பெண்ணு இந்த பெட்டியில ஏறி என்னவோ விஷமம் செஞ்சு ஆர்த்தியோட மூளைய கலங்க வச்சிருக்கா. சரி, இப்போ அவ எங்க? தேடணும். அது வரைக்கும் கேஸ் முகேஷ் மேலதான். எப்படி சார்? பிரசன்னா, சட்டத்துல உள்ள ஓட்டைகள் இதுதான். அந்த ராத்திரியில முகேஷ் குடும்பம் மட்டும்தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. என்ன, ஜாமீன் தந்து முகேஷை வெளியில விடலாம், தடுக்க வேண்டாம். சரி, எஃப்ஐஆர் போட்டாச்சா? லதா கேட்டாள். முகேஷ் பேர்ல தான் முதல் தகவல் அறிக்கை பதிவாயிருக்கு. ஆனா அதை கூட சரியா முடிக்கல. நான் முகேஷை பார்க்கணும். போங்க மேடம். அவர்கள் வந்தபோது மந்திரமூர்த்தி அங்குதான் இருந்தார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாவி தான் என் மகளை கொன்னுட்டான். இருங்க மூர்த்தி, அவசரப்பட வேணாம். நடுவுல என்னமோ ஒரு சதி நடந்திருக்கு. சதியா? பிரசன்னா எல்லா விவரங்களையும் அவரிடம் சொன்னான். அப்படியா? முகேஷ் குடும்பம் நிரபராதின்னு எனக்கு படுது. இந்த சந்தடியில அந்த பொண்ணை யாரும் கவனிக்கல. அவ ரொம்ப நிதானமா நாக்பூர்ல இறங்கி போயிருப்பா. இந்த ஊரை விட்டே கூட அவ போயிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் அது? நீங்க தான் சொல்லணும். நானா? உங்களுக்கு யாரெல்லாம் எதிரின்னு நீங்க தானே சொல்ல முடியும். சென்னையில இருந்து ரயில் புறப்படும் போதே அவளும் அந்த பெட்டியில ஏறிட்கா. இப்படி ஒரு பெட்டியில ஃபுல்லா புக் பண்ணி அனுப்ப போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? தெரியலையே பிரசன்னா. எப்ப பதிவு பண்ணீங்க இந்த கோச்சை? 40 நாள் முன்னாலேயே பண்ணிட்டோம். நல்ல இடைவெளி. நீங்களே போய் பதிவு பண்ணீங்களா? இல்ல இல்ல இல்ல, என் ஆஃபீஸ்ல விவரம் சொல்லிட்டேன். ஜிஎம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அதாவது நீங்க என்ன செஞ்சாலும் அதுல உங்க ஊழியர்களோ உதவியாளர்களோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமா, நேச்சுரலி நானே எல்லாத்துக்கும் போக முடியுமா? கல்யாணம் எப்ப தீர்மானமாச்சு? அது நிச்சயமாகி 3 மாசம் ஆச்சு. தேதி குறிச்சதுனால தானே பதிவு பண்ண முடிஞ்சது பயணத்துக்கு. ஆர்த்தியோட கல்யாணம் யாருக்கு பாதிப்பு என்றார் மந்திரமூர்த்தி. அப்படி யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நல்லா யோசனை பண்ணுங்க. தொழில்ல, உறவுல, நட்புல உங்களுக்கு யார் யார் விரோதி, எந்த அளவுக்கு விரோதம், இதுக்கெல்லாம் ஒரு பட்டியல் வேணும் என்றான். நானே யோசிக்கணும். அப்புறம் உங்களால, உங்க செல்வாக்குனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? யோசிச்சு ஒலிக்காம சொல்லணும். அப்பதான் இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியும் சார். சரி, நான் ட்ரை பண்றேன் பிரசன்னா. நிச்சயம் உங்க மகளை உங்க மேல உள்ள விரோதம் காரணமா தான் ஒழிச்சிருக்காங்க. அதையும் அழகா திட்டம் போட்டு நிறைவேற்ற சாமர்த்தியம் வேணும். உங்க மக மரணம் இயற்கையானதல்ல. அதுக்கு காரணமான நபரை நம்ம கண்டுபிடிக்க உங்க ஒத்துழைப்பு வேணும் மூர்த்தி. கண்டிப்பா பிரசன்னா. அந்த சதிகாரனை தூக்குல ஏத்தாம நான் ஓய மாட்டேன். வெறி பிடித்தவர் போல் கூச்சலிட்டார் மந்திரமூர்த்தி. உயர் அதிகாரிகள் அவரிடம் சில கையெழுத்துக்களை வாங்கி கொண்டார்கள். உடலை அவரிடம் 1 மணி நேரத்தில் ஒப்படைத்து விடுமாறு சொன்னார்கள். டாடி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குடா? போடுங்களேன். கேள்வி கேட்காம நீ நீட்டின இடத்துல நான் கையெழுத்து போடுறேன். என்னை எங்க கொண்டு போய் மாட்டி விட போறியோ? போட்டுட்ட. என்னது இது?
உங்க கண்களையும் சிறுநீரகத்தையும் தானம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எப்ப தந்தேன்? தர சம்மதிச்சதன் அடையாளம் தான் அந்த கையெழுத்து. சரியா? இதையெல்லாம் மனசோட தரணும்டா. நாம செத்த பின்னாலும் வாழறதுக்கு இதை விட அர்த்தமுள்ள சந்தர்ப்பம் எப்படி டாடி கிடைக்கும்? நானும் இதை எழுதி வச்சிட்டேன். இன்னொன்னும் செஞ்சிட்டேன். என்னது? நான் இறந்த பின்னால என் உடம்ப எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. அப்புறம் மருத்துவக் கல்லூரிக்கு தரணும். மாணவர்கள் படிப்புக்கு நான் பயன்படணும்னு எழுதி வச்சிட்டேன். அது பெருமை இல்லையா டாடி? கனவிலிருந்து கலைந்தார் மந்திரமூர்த்தி. தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். எத்தனை சொக்க தங்கொண்டா நீ! உன்னைய ஒழிச்சு கட்டிட்டானுங்களே! எப்படி மனசு வந்தது அந்த பாவிங்களுக்கு? சார் திரும்பினார். உங்க மக பாடிய நீங்க எடுத்துக்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க மூர்த்தி. நாக்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஆர்த்தி உடம்ப தந்துடுங்க. மெட்ராஸ் போய் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கணுமா சார் உடலை? வேண்டாம். அழகான என் ஆர்த்தி உருக்குலைஞ்சிருப்பா. அதை நான் பார்க்க வேண்டாம். அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே மடிந்து உட்கார்ந்தார். முதுகு குலுங்க அழத் தொடங்கினார். பிரசன்னா சன்னமான வேதனையுடன் வெளியே வந்தான். அத்தியாயம் 7. முகேஷ் ஜாமீனில் எடுக்கப்பட்டு விட்டான். லதா தான் அங்குள்ள அட்வொகேட் ஒருவரை பிடித்து விவரமாக பேசி அவனை வெளியே கொண்டு வந்து விட்டாள். அவன் வீட்டில் அவன் எதிரே இருந்தாள். மந்திரமூர்த்தியோட கண்ணோட்டத்தில் இந்த வழக்கை நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். ஆனாலும் நீங்களும் எங்களுக்கு உதவணும் என்றாள். எப்படி அட்வொகேட்? என் புள்ள உதவ மாட்டான். அந்த பொண்ணால அவன் பட்ட வேதனைகள் யாருக்கும் வரக்கூடாது. அம்மா நீ சும்மாரு. நான் எப்படி மேடம் உதவ முடியும் என்றான். 2 நாள் வாழ்ந்தாலும் இந்த நிமிஷம் ஆர்த்தியோட கணவர்னு ஒரு தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்றாள் லதா. சொல்லுங்க. நீங்களும் ஒரு தொழிலதிபர். இந்த ஊர்ல பிரபலமான ஒரு இளைஞர். பண வசதி நிறைந்தவர். உங்களுக்கும் உறவுல நட்புல தொழில நிச்சயமா பகையும் விரோதமும் இருக்கணும். அது இயல்பு லாயர். இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணினதுனால நேரடி பாதிப்பு யாருக்கு? அப்படியா? பாதியில் நிறுத்தினான். என் மாமாவுக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் உண்டு என்றான். ஏன்? அவர் மகள் வேணிய சின்ன வயசு முதலே எனக்காக அவர் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. அம்மாவும் அப்படிதான் பேசியிருந்தாங்க. திடீர்னு மந்திரமூர்த்தி என்னை பிடிச்சு போக எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து ஆர்த்தி என் மனைவி ஆயிட்டா. உங்க மாமா கல்யாணத்துக்கு வந்தாரா? ஆனா வேணி வரல. அவளுக்கு வர பிடிக்கல. மாமாவும் அத்தையும் வந்தாங்க. உங்க கூட இதே ரயில்ல தான் திரும்பினாங்களா? ஆமா. ஆர்த்திக்கு மனநல பாதிக்கப்பட்டதை பார்த்தாரா? கூடவே இருந்தாரே. என் தம்பி மேல சந்தேகப்பட வேணாம். தன்னோட மகளை இவனுக்கு தர முடியலையேன்னு வருத்தம் அவனுக்கு இருக்கலாம். அதுக்காக இன்னொரு பொண்ணு கூட என் புள்ள வாழக்கூடாதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டான். ஆமா லாயர், அந்த அளவுக்கு மாமா மோசமானவர் இல்ல. மேலும் சில கேள்விகளை அவனிடம் கேட்டுவிட்டு லதா எழுந்தாள். லாயர், என் பிள்ளை நிரபராதி. நாங்க நம்புறோம்மா. அவரை காப்பாத்த தானே முயற்சி பண்றேன். நாங்க இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறோம். திரும்பவும் வருவோம். வாசல் வரை வந்து வழி அனுப்பினான் முகேஷ். 1 மணிக்கு நாக்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்துவிட்டார்கள் இருவரும். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாமதமாக வருவதாக அறிவிப்பு வெளியாகி கொண்டிருந்தது. எமர்ஜென்சி போலீஸ் கோட்டாவில் பதிவு செய்து விட்டான் பிரசன்னா. டெல்லிக்கு தந்தி கொடுத்துட்டியா? எஸ்டிடியில் பேசிட்டேன் பாஸ். 1 மாசத்துக்கு வாய்தா போட்டாச்சு. இப்போதைக்கு போக வேண்டாம். சரி, மெட்ராஸ்ல போய் என்ன செய்ய போறோம்? தினமும் செய்யறது தான் செய்ய போறோம். கண்ணடித்தாள். இந்த பாரு, உதப்பட்டே சாக போற நீ. மொட்டை மொட்டையா வாக்கியம் வருது. அர்த்தம் ஏடா கூடமா வருது. சரியா சொல்லு. தொழில விட்ட இடத்துல இருந்து திரும்பவும். சரி சரி, நான் பேசல. முகேஷை விசாரிச்சியா? ஒரு புது பார்ட்டி மேல சந்தேக புள்ளி விழுந்திருக்கு. புள்ளின்னு நீ சொன்னப்போ ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. கோலத்தோட ஞாபகமா? ஆமா ஆமா, கோலம், தையல், சமையல் எல்லாம் ஞாபகம் வருது. புதுசா பெண்கள் பத்திரிக்கை ஒன்று தொடங்க போறானா? இப்ப என்ன பேச விடுறியா? சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். மெட்ராஸ் போனதும் போய் நீ சொன்ன கம்ப்யூட்டரை உன்னால வர்ணிக்க முடியுமா? முடியும் பாஸ். அது மாதிரி மாடல் இருக்கான்னு கேட்கணும். அது கிடைச்சா மேலும் சில விவரங்கள் தெரிய வரும். என்ன விவரம்? மனித முகம் மாதிரியே எலக்ட்ரானிக் புள்ளிகள் மூலமா வரையப்பட்டதுன்னு சொன்ன இல்லையா? ஆமா. டேட்டா பேஸ் தெரிஞ்சா அப்படி வரைய முடியும். ஆனா அதுக்கும் தொழில்நுட்பம் கொஞ்சம் வேணும். சரி பாஸ், 1000 கம்ப்யூட்டர்கள், ஏகப்பட்ட மின்னணு வடிவங்கள், கடல்ல போய் கடுக தேடுற மாதிரி இந்த முயற்சி அபத்தோன்னு தோணுது மாஸ்.
இல்ல இல்ல இல்ல, நம்மளோட வழக்குக்கு இதுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. சரி, பார்த்துக்கலாம். பிரசன்னா சொன்னது போல அதுதான் சரியான வழி. ஆனால் அந்த வழியை செயல்படுத்தும் முறையில் மிகவும் அபாயகரமான நபர்களை சந்திக்க நேரும் என்பது பிரசன்னாவிற்கு அப்போது தெரியாது. அத்தியாயம் 8. தமிழ்நாட்டின் மைக்கேல் ஜாக்சன் யார் தெரியுமா? தெரியாதா? தெரியவில்லை என்றால் தமிழகத்தில் வாழும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இப்படியெல்லாம் வெளியாகிக் கொண்டிருந்த விளம்பர வாசகங்களை பெரிய ஹோர்டிங்கில் டவுனில் பிரதான பகுதியில் எழுதி வைத்திருந்தார்கள். பக்கத்தில் 40 அடி உயர கட் அவுட்டில் வசந்த் சிரித்துக் கொண்டிருந்தான், கையில் பிடித்த மைக்குடன். கடந்த 6 மாதங்களாக வசந்தின் புகழ் தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய ரீதியிலும் விலைவாசி போல ஏறிக்கொண்டிருந்தது. நிகழ்ச்சிகளில் சாதாரண தமிழ், ஹிந்தி சினிமா பாடல்களை பாடும் மெல்லிசை பாடகன்தான் இந்த வசந்த். 4-5 வருடங்களாகவே நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பிரபலமாகவில்லை. இசையமைத்து பாடும் திறன் இருந்தும் சினிமா அவனை ஒப்புக்கொள்ளவே இல்லை. வசந்தும் பின்வாங்கவில்லை. அதை தோல்வியாக நினைத்து துவளாமல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருந்தான் வசந்த். அவனது யூனிட்டுடன் கலந்து ஒரு நாள் தீவிரமாக விவாதம் தொடங்கினான். நம்ம ப்ரோக்ராம்ல ஏதாவது மாறுதல் செய்யணும்டா. என்ன மாறுதல்? கொஞ்சம் பாப் வகை ஆங்கில பாடல்கள் எல்லாம் நிறைய சேர்க்கணும். இசையமைப்புல நிறைய மேற்கத்திய பாணி வரணும். முடியுமா வசந்த்? முடியணும். இசைன்னு வரும்போது எல்லா எல்லைகளையும் தொட முடிஞ்சாதான் அவன் நிஜமான இசைக்கலைஞன். இளையராஜா சிம்பனி பண்ணிட்டு வரலையா? அது முதல் அதற்கான முயற்சி ஆராய்ச்சிகளில் இறங்கினான். தீவிரமாக உழைக்கத் தொடங்கினான். தகவல்கள் சேகரித்தான். மேல்நாட்டு இசை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்தான். கேசட்டுகளை சேகரித்தான். இடைவிடாத பயிற்சி நடந்தது. 6 மாத காலம் தன் வழக்கமான மெல்லிசை நிகழ்ச்சிகளை நிறுத்தி வைத்தான். பிறகு ஒரு நாள் சென்னையில் ஒரு சுமாரான ஆடிட்டோரியத்தை பிடித்து முதல் நிகழ்ச்சியை அரங்கேற்றினான். பிரபல வார இதழ் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு மைக்கேல் ஜாக்சன் என்று இவனது இசையை விமர்சிக்க, அதை பார்த்து ஒரு கல்ச்சுரல் அசோசியேஷன் உடனே அவனை புக் செய்ய வந்தது. ரேட்டை பற்றி யோசிக்காமல் கொடுத்த தொகைக்கு ஒப்புக்கொண்டான். அதற்கு சுமாராகத்தான் கூட்டம் வந்தது. பத்திரிகைகள் இவனுக்கு கடன் பட்டது போல வரிந்து கட்டிக்கொண்டு எழுத திடீரென பரவலாக பேசப்பட்டான் வசந்த். மேலும் 3 நிகழ்ச்சிகள். டைரி நிரம்ப தொடங்கிவிட்டது. சம்பளத்தை உயர்த்தி விட்டான் கணிசமாக. கேட்டதை கொடுத்து புக் பண்ண போட்டி போட்டார்கள். பல நிறுவனங்கள் அவன் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்ய முந்த, இன்னும் சில இசைக்கருவிகளை இலவசமாக இவனுக்கு வாங்கித்தர மளமளவென உயரத் தொடங்கிவிட்டான் வசந்த். மேல் நாட்டு பாடகருக்கு நிகராக அவரையும் மிஞ்சும் அளவுக்கு மேற்கத்திய இசை மழை பொழிந்தான். லட்சங்களில் சம்பளம் ஏற நிகழ்ச்சிகளின் தயாரிப்பு தரத்தையும் கூட்டினான். அகில இந்திய ரீதியில் ஆங்கில பத்திரிகைகள் அவனை பேட்டி காண முயல ஒரு தமிழ் மாத இதழ், இசையில் வசந்துக்கு ஈடு இணையில்லை, வரும் காலம் வசந்த காலம் என்று கவர் ஸ்டோரியாக போட்டுவிட்டது. வசந்த் அன்றைய நிகழ்ச்சியை பெங்களூரில் முடித்துவிட்டு இரவு 11 மணிக்கு சென்னை நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருந்தான். அவனது இசைக்குழு பின்னால் வேனில் வந்து கொண்டிருந்தது. ஏசி காரில் வசந்த் மட்டும். விடியும் நேரம். வண்டி திருவள்ளூரை நெருங்கிக் கொண்டிருக்க நடு ரோட்டில் நின்று யாரோ கையசைப்பது தெரிந்தது. நல்ல இருட்டு. முன்விளக்குகளின் வெளிச்சத்தில் ஒரு பெண் போல தெரிந்தது. டிரைவர் வண்டியை மெல்ல ஓட்டிக்கொண்டு வர பெண்ணேதான் நடு ரோட்டில் நின்றாள், தலைவிரி கோலமாக. வண்டி அவள் அருகில் வந்து பிரேக் போட்டது. வசந்த் விழித்தான். மெட்ராஸ் வந்தாச்சா? டிரைவர் பதில் சொல்லாமல் இறங்கினான். யாரும்மா நீ இப்படி நடு ரோட்ல நின்னு? அவன் கேட்பதற்குள் மயங்கி சரிந்தாள் அவள். டிரைவர் சட்டென தாங்கி அவளை பிடித்து கொண்டான். பின்னால் வந்த 2 பெரிய வேன்களும் நிற்க வசந்த் காரில் இருந்து இறங்கி வந்தான். என்ன மாணிக்கம்? ரோட்ல நின்னு கை காட்டினா, நிறுத்தினா மயங்கி மேல சாயுது. யூனிட் மொத்தமும் சாலையில் கூடிவிட்டது. அந்த பெண் மல்லாந்து கிடந்தாள். மார்பு சேலை விலகி மெர்க்குரி வெளிச்சத்தில் இளமை சங்கடப்படுத்தியது. சரி சரி, ஓரமா ஒதுக்கி போட்டுட்டு வண்டியை எடு, அச்சுதன் சொல்ல அவரை முறைத்த வசந்த், என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இளம் பெண்ணா இருக்கா, ஏதோ ஆபத்துன்னு ஓடி வந்த மாதிரி தெரியுது. ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு போனா என்ன பாதுகாப்பு அவளுக்கு? ஆமா தலைவா, நம்மோட வச்சுக்க. வசந்தின் முறைப்பில் மூடிக்கொண்டான் வாயை சுதிர். என் கார்ல பிடிச்சு போடுங்க. தலைவா, எங்க வேன்ல வரட்டுமே. நான் வேன்ல வரேன்டா, அவளை மட்டும் கார்ல போட்டுட்டு வண்டி எடுங்க டிரைவர். நீங்க முன் சீட்ல உட்காரலாமே சார். அதுவும் சரிதான்.
அந்த பெண்ணை 2 பேராக அள்ளிக் கொண்டு வந்து பின் சீட்டில் கிடத்தினார்கள். பூமாலைய தூக்குற மாதிரி இருக்கு மாமா. இப்ப தூக்க சொல்லும், அப்புறம் கசக்க சொல்லும். ஏறுங்கடா வண்டியில. இருட்டை கிழித்துக் கொண்டு அந்த வாகனங்கள் அங்கிருந்து விலக மறைவில் இருந்து அவன் வெளிப்பட்டான். குட். நான் நினைச்ச மாதிரியே முதல் கட்டம் வெற்றிகரமா நடந்தாச்சு. இனி நாடகம் தொடரும். பயமே இல்ல. ஒரு சிகரெட்டை நிதானமாக பற்ற வைத்தபடி அவன் சற்று நேரம் நடந்து பிரதான சாலையில் இருந்து பிரியும் தனி சாலையில் நின்றிருந்த புல்லட்டின் ஸ்டாண்டை விடுவித்தான். 1 மணி நேரத்தில் ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் இருந்த பங்களாவின் முன் கார் நின்றது. தொடர்ந்து வந்த வண்டிகளும் நிற்க, கேட் திறந்து விரிய, வாகனங்கள் உள்ளே போய் நிற்க வசந்த் இறங்கினான். நம்ம கெஸ்ட் ரூம்ல இந்த பொண்ணை கொண்டு போய் போடுங்க. அவ விழிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. எங்க போகணும்னு கேட்டுட்டு நம்ம வண்டியிலேயே டிராப் பண்ணிடுங்க மாணிக்கம். நான் ரெஸ்ட் எடுக்கணும். வசந்த் போய் படுத்து விட்டான். டிரைவர் அந்த பெண்ணை கெஸ்ட் அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியேறினான். மற்றவர்களும் அவர்களது இருப்பிடத்தில் போய் உறங்கத் தொடங்க விடியல் மெல்ல ஆரம்பமானது. வெளிச்சம் உற்பத்தியாக அவள் எழுந்து உட்கார்ந்தாள் படுக்கையில். அத்தியாயம் 9. அல்ட்ரா கம்ப்யூட்டர்ஸ் என்ற நியான் எழுத்துக்களை தாங்கிய அந்த பலமாடி கட்டிடத்தின் முன் பிரசன்னா தன் காரை கொண்டு வந்து நிறுத்தினான். இங்க யாரையாவது தெரியுமா பாஸ்? பானர்ஜின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஏற்கனவே போன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நீங்க வில்லன் பாஸ். நீ வில்லனோட பாட்டியா? 4வது மாடியில் இருந்தது அதிகாரிகளின் அறைகள். ரிசப்ஷனில் ஆளே இல்லை. ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மட்டும் மேசையில் இருந்தது. இந்த அம்மா இன்னைக்கு லீவா? எந்த அம்மா? இங்க ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. இந்த பிசி தான் ரிசப்ஷனிஸ்ட். இது பேசுமா பாஸ்? டான்ஸ் கூட ஆடும். பசப்புல பார்த்தா லலிதகுமாரி மாதிரி இருல. சி வா. பிசியை நெருங்கி அருகில் இருந்த படிவத்தை நிரப்பி உள்ளே நுழைந்தான். க்ரம் க்ரம் என ஒரு டெலிபிரிண்டர் வால் இல்லாத பல்லி போல ஓடியது. பச்சை ரேடியம் எழுத்துக்களை துப்பிக்கொண்டே ஒரு அட்டை வந்து விழுந்தது. அதில் ஆங்கிலத்தில், நீங்கள் திரு பானர்ஜியை சந்திக்கும் நேரம் காலை 10:32 29 வினாடிகள். இந்த எலக்ட்ரானிக் அட்டையை பானர்ஜியின் கதவில் பொருத்தவும். ஐ, விட்டலாச்சாரியா படம் மாதிரி இருக்கு பாஸ். இது மாடர்ன் விட்டலாச்சாரியா. காத்திருந்தான். அந்த நொடி வந்ததும் கையில் இருந்த அட்டை பி பி என்றது. எழுந்து போய் வலது கோடியில் இருந்த அரைக்கதவில் அட்டையை அழுத்த மின்னணு காந்தம் ஊதா ஒளியை கக்கியது. கதவு திறந்தது. வெல்கம் என்றது ரோபோட் குரல். என்ன பாஸ், பானர்ஜி ஐஸ் வாட்டர் முழுங்கிட்டாரா? குரல் கொட்டாங்குச்சியை சொரண்ண மாதிரி வருது. தல விதி, இது மைக்ரோ 17. அப்படின்னா என் கெட்ட நேரம் ஒன்னா கூட்டிட்டு வந்தது. தொலை என்னோட. அங்கிருந்த இன்ஃப்ரா கதவு ஒன்று வழுக்கி கொண்டு வழிவிட அடுத்த கதவு மைக்காவில் இருந்தது. பாஸ் சொல்லு. பழைய அஞ்சலி தேவி படங்கள்ல 7 மலைகளை தாண்டி ஒரு குகையில ஒரு 5 தலை நாகம் இருக்கும். அதோட முன் பல்லுல உள்ள முடிச்சு அவுத்தாதான் மந்திரவாதியோட உயிரை பறிக்க முடியும்னு அம்புலி மாமா கதை படிச்சிருக்கேன். ஷவா, அஞ்சலி தேவியும் அம்புலி மாமாவும் விஞ்ஞான ரூபம் எடுத்து வந்துட்டாங்க. போதுமா? அடுத்த கதவு தானாக திறந்தது. உள்ளே பானர்ஜி. வாடா மந்திரவாதி. வெல்கம் பிரசன்னா அண்ட் லதா. இருவரும் அறிமுகம் முடிந்ததும் உட்கார்ந்தார்கள். என்ன வேணும்? நாங்க இங்கிருந்து ஒழுங்கா திரும்பி போக முடியுமா, இல்ல அபிமன்யு மாதிரி? அந்த பானர்ஜி ஆடு கணைப்பதை போல அசிங்கமாக சிரித்துவிட்டு, மிஸ் லதா. மிஸ் தானே? பாஸ் மனசு வைக்காத வரைக்கும் மிஸ்ஸே தான். இந்த கம்ப்யூட்டர் சென்டர் அகில இந்திய ரீதியா பலமானதுன்னு உங்களுக்கு தெரியும். நிஜம்தான். உங்களை சந்திக்க ஏன் இத்தனை அவஸ்தை? ஒரு தமாஷ் தான். விஞ்ஞானத்தோட வேகத்தை கண்டு எல்லாரும் பிரமிக்கட்டுமேன்னு ஒரு உத்வேகம்தான். வெறும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேலை தான். ஊன்றி கவனிச்சா ஒரு குழந்தைக்கு கூட புரியும் பிரசன்னா. உங்களை குழந்தைன்னு சொல்றானா பாஸ் மந்திரவாதி? என்ன சொல்றாங்க மிஸ் லதா? ஆங்கிலத்தில் அவன் கேட்க, இவனுக்கு தமிழ் தெரியாதா பாஸ்? கெட்ட வார்த்தைகள் மட்டும் தெரியும் லதா என்றான் பானர்ஜி. லதா மூர்ச்சியானாள். சொல்லுங்க பிரசன்னா. நான் சொல்ற மாதிரி ஒரு பிசி இருக்கா உங்ககிட்ட? சொல்லுங்க. 10x8 சென்டிமீட்டர்ல செவ்வக எலக்ட்ரானிக் திரை, அதுல அல்ட்ரா வயலட் ரிமோட் கண்ட்ரோல், அதன் மூலமா திரையில சில வடிவமைப்புகளை வரவழைக்கிற ஒரு கீபோர்டு உண்டா? ஜெல் 90 சொல்றீங்களா? பேரெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதுதான் நீங்க சொல்றது. இருக்கா உங்ககிட்ட என்றான் பிரசன்னா.
எதுக்கு உங்களுக்கு? விலை பல லட்சங்கள் ஆகும். ஏன் அத்தனை விலை? உங்களுக்கு அதனால என்ன உபயோகம்னு சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். எனக்கு அத உடனடியா பார்க்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும். சான்ஸே இல்ல பிரசன்னா. கேட்ட நீங்க விளக்க பாடத்துக்கே கட்டணம் ரூ. 8000. அதுவும் முறையான காரணங்களை சொன்னா தான் விற்பனையே அதுவும் முறையான காரணங்கள சொன்னா தான் நாங்க சேலே பண்ணுவோம். என் அடையாள அட்டைய நீங்க பார்க்கணும். என் அடையாள அட்டைய நீ பார்க்கணுமா? என் அடையாள அட்டைய நீங்க பார்க்கணுமா மிஸ்டர் பானர்ஜி? அவசியம் இல்ல. நீங்க தமிழக போலீஸுக்கு ரகசிய குருன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு வகையில அரசாங்க விசுவாசி. இத விட நல்ல தகுதி என்ன இருக்கு? நாங்க தனியார். உங்க அரசாங்கத்துக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்ல. மேலும் ஜப்பானிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச அவங்களோட கூட்டுறவு அயல்நாட்டு நிறுவனம் இது என்றார் பானர்ஜி. உங்களுக்கு அவசியம் விற்பனை காரணம் எதுக்கு? சொல்லணும். இங்க அது சட்டம். எங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்மதிப்போம். பிரபல தொழிலதிபர் மந்திரமூர்த்தியோட மகள் ஆர்த்தி சமீபத்துல கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலைய செஞ்சது ஒரு பொண்ணு. தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணால இதை நிகழ்த்த முடியாது. உங்க ஜெல் 90 இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்திருக்கு. அதனால அதை துப்பறிய மந்திரமூர்த்தியால நாங்க 2 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கோம். அந்த பானர்ஜி தன் வழுக்கை தலையில் லதாவின் பாஷைப்படி விரலால் பரோட்டா தட்டி கொண்டிருந்தார். ஒரு சில வினாடிகள் கண்களை திறந்தான். இது தொடர்பா நான் மேலிடத்துல விவாதிக்கணும் பிரசன்னா. சரி, கேட்டுக்கோங்க. நீங்க நாளை மறுநாள் இதே நேரத்துக்கு வந்தா பதில உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அந்த பதில் எனக்கு சாதகமா இருக்குமா என்றான் பிரசன்னா. அதை இப்ப சொல்ல முடியாது. நீங்க போலாம். பேட்டிக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட 14 நிமிடங்கள் 17 நொடிகள் அதிகம் எடுத்துட்டீங்க. பிரசன்னா எழுந்தான். ஒரே ஒரு கேள்வி. என்ன? இந்த ஜெல் 90 நிச்சயமா உங்க ப்ராடக்ட் மட்டும்தானே? கண்டிப்பா. உலக அளவுல இதோட தயாரிப்பாளர்கள் நாங்க மட்டும்தான். தேங்க்ஸ் மிஸ்டர் பானர்ஜி. கதவுகள் மளமளவென திறந்து கொள்ள வெளியே வந்து விட்டார்கள். புரியுதா? எது பாஸ்? நாளானிக்கு வந்தா மேலிடம் அனுமதிக்கலன்னு சொல்ல போறான் இவன். எப்படி சொல்றீங்க பாஸ்? ஆர்த்தியோட கொலை வெளி பார்வைக்கு சாதாரணம் தான். ஆனா அதுல பல பெரிய மர்மங்கள் மனிதர்கள் புதைஞ்சு கிடக்காங்க. லதா பேசவே இல்லை. அடுத்த நாளுக்கும் அடுத்த நாள் காலை குளித்து சீக்கிரமே தயாராகிவிட்டான் பிரசன்னா. எதிர்ப்பு மனித குலத்தில் வந்தால் சமாளிக்க முடியும். கம்ப்யூட்டர் வடிவத்தில் வந்தால்? அத்தியாயம் 10. ஒரு உதவியாளன் எட்டி பார்த்தான். நான் இப்போ எங்க இருக்கேன்? அந்த பெண் கலவரத்துடன் விழித்தாள். பத்திரமான இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். சற்று நேரத்தில் காஃபி வந்தது. அந்த அறையுடன் இணைந்த பாத்ரூமில் பல் தேய்த்து முகம் கழுவிக்கொண்டாள். காஃபியை பருகினாள். பிஆர்ஓ வந்தான். நீங்க எங்க போகணும்னு சொன்னா உங்களை கொண்டு போய் விட்டுடுறோம். என்ன இங்க கொண்டு வந்தது யாரு? நடு ரோட்ல நீங்க கையை ஆட்டிட்டு நின்னீங்க. கார்ல வந்தாரு பாடகர் வசந்த் தன்னோட ட்ரூப்போட. நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. இருட்டில் உங்களை தனியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு கார்ல போட்டு இங்க கொண்டு வந்து விட்டாரு. முழிச்சதும் உங்க வீட்டில் உங்களை கொண்டு போய் விட உத்தரவு போட்டிருக்காரு. ஒரு நிமிடம் போல கண்களை மூடிக்கொண்டு நடந்ததை நினைவுக்கு கொண்டு வர முயன்றாள். அது நினைவுக்கு வந்ததும் கண்கள் இருட்டி கொண்டு வர ஒரு பெரும் கூச்சலுடன் மீண்டும் மயக்கமானாள். பிஆர்ஓ தவித்து போனான். டாக்டருக்கு போன் செய்து விட்டான். சில நிமிடங்களில் டாக்டர் வந்து விட்டார். யார் இந்த பொண்ணு? விவரம் சொல்லப்பட்டது. டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்துகளை தந்துவிட்டு போய்விட்டார். 1 மணி நேரம் கழித்து நினைவு தெளிந்தது. பிஆர்ஓவுக்கு பயம். எதையும் கேட்க வேண்டாம், அவளா பதில் சொல்லட்டும். திரும்பவும் மயக்கம் போட்டா என்ன செய்யறது? காலை உணவு தள்ளு வண்டியில் வந்தது. ஓரளவுக்கு சாப்பிட்டாள். திரும்பவும் முகம் கழுவி தலைவாரிக் கொண்டாள். படுத்துவிட்டாள். மாலை 5 மணி வரை உறங்கினாள். விழிப்பு வந்தபோது வெளியே மழையும் இருட்டுமாக இருந்தது. பிஆர்ஓ வந்தான். இப்போ பரவாயில்லையா? பாடகர் வசந்த் வீட்ல இருக்காரா? ஓ, காலையில நான் சொன்னது நினைவுல இருக்கா? ம். இனிமே ஒன்றும் பிரச்சனை இருக்காதே? இல்ல. புறப்படுங்க. உங்க வீட்ல உங்களை டிராப் பண்றோம். அதுக்கு முன்னாடி நான் வசந்த பார்க்கணும். அவரு ஓய்வு எடுக்கிறாரு. ராத்திரி 8 மணி வரைக்கும் போகும். அது வரைக்கும் நான் இருக்கேன். நோ, அந்த சமயத்துல யாரும் அவரை சந்திக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் தர மாட்டாரு. விடிய விடிய கூட ஒத்திகை நடக்கும். நீங்க புறப்படலாம். கொண்டு போய் விட நான் ஏற்பாடு பண்றேன். வசந்த பார்க்காம நான் போறதா இல்ல. இது என்ன பிடிவாதம்? இன்டர்காம் ஒலித்தது. ஓடி போய் எடுத்தான்.
நான் வசந்த் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த பொண்ண கொண்டு போய் விட்டுட்டீங்களா? நாங்க தயாரா இருக்கோம். அவ போக மாட்டேங்கிறா. ஏன்? உங்கள பார்க்காம போக மாட்டாளாம். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வரேன். ரிசீவரை வைத்தான். வசந்த் வராரு. பேசி முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் நின்னு பேச நேரம் கிடைக்காது. சொன்னபடி வசந்த் வந்து விட்டான். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? இப்ப தேவலையா? ம். ஏன் அப்படி ஓடி வந்தீங்க? அப்புறம் உங்க சொந்தக்காரங்க யாராவது இங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க. அவங்க கிட்ட உங்கள ஒப்படைச்சிடுறேன். வேண்டாம் சார். அவசரமாக மறுத்த அவள் உடம்பு மழையில் நனைந்த பறவை போல நடுங்கியது. ஏம்மா? நான் சபிக்கப்பட்டவள். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. புரியல. அம்மாவை நான் 14 வயசுல இழந்தேன். அதுவும் எப்போ? நான் பருவம் அடைஞ்ச அன்னிக்கு. மோசமான நேரம் அது. அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. சித்தி வந்தாங்க. எத்தனை கொடுமைகள். சமீபத்துல அப்பா இறந்துட்டாரு. எனக்கு கல்யாணம் பண்றேன்னு ஒரு ரவுடிய பெண் பார்க்க வச்சு தேதியும் குறிச்சாச்சு என் சித்தி. நிச்சயமா எனக்கு சாவுதான். அதுவும் குறிப்பா அதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, வியாபாரம்னு அன்னைக்கு நடுராத்திரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சில பேர்கிட்ட கூட்டி கொடுக்க சித்தி பணம் வாங்கிக்கிட்டு இருந்தா. இனிமே ஒரு நொடி இருந்தா கூட அபாயம்னு ஓட்டமா வெளியில வந்துட்டேன். அப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியுமே. சரி, நீங்க புறப்படுங்க. இத்தனை சொல்லியும் என்ன நீங்க நம்பல. என்ன காப்பாத்தின நீங்களே படுகுழியில தள்ளலாமா? இல்லம்மா, அது வந்து வேணாம் சார். மானமா வாழ விரும்புற பெண்ணு நான். திரும்ப போக மாட்டேன். நீங்க தொந்தரவு பண்ணினா உங்க வீட்டு வாசல்ல பட்னி கிடந்து உயிரை விடுவேன். என்னம்மா அது? என் நிலைமை சார் அது. உங்க வீட்டு சமையக்காரியோ இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. காலம் முழுக்க மானமா வாழ்ந்துட்டு போறேனே நானு. அழத் தொடங்கினாள். உன் பேரு? ஊர்மிளா. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? என்னை கொண்டு போய் விட்டுருங்க சார். ஒரு விபச்சாரியா வாழ முடியலன்னா சாகுறேன். பெண் அனாதி ஆயிட்டா எல்லாருக்கும் இலக்காரம்தான். நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? ஊர்மிளா, சர்வதேச அரங்குல புகழ்கொடி நாட்டின நீங்க கொஞ்சம் பரந்த மனசோட இருப்பீங்கன்னு நம்பினேன். வசந்த் ஓரிரு நிமிடம் மௌனமாக நின்றான். கண்களை திறந்தான். சரி, நீ இங்க இரு. நான் உன்னை விரட்டல. உன்னை வேணும்னு கேட்டுட்டு வரவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரிதானா? அப்படி யாரும் கேட்டுட்டு வர மாட்டாங்க. வந்தாலும் நான் போறதா இல்ல. பிஆர்ஓவை அழைத்தான் வசந்த். இந்த பொண்ணு இன்னும் 4-5 நாள் இங்கேயே இருக்கட்டும். வேண்டிய வசதிகளை வழக்கம் போல செஞ்சு கொடுங்க. சரி சார். நான் வரேன் ஊர்மிளா. சார், உங்க வீட்டு சமையல்காரியா 10 வருஷமா இருக்கிறவங்கள உனக்காக விரட்ட முடியுமா? சமையல் கட்டுல அவங்க நிற்கும் போது நீயும் அங்க போய் நிற்க முடியாது. அத்தியாயம் 11. அல்ட்ரா கம்ப்யூட்டர் மையத்தில் பிரசன்னா நுழைந்தான். அன்று லதா வரவில்லை. அவளுக்கு உயர்நீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு வழக்கு இருந்தது. வழக்கம் போல அந்த பிசியின் முன் வந்து படிவத்தை எடுத்து நிரப்பினான். அட்டை வந்து விழுந்தது. இம்முறை வேறு அறை பேட்டிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஓ, பானர்ஜி உயர் அதிகாரிகளையும் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறானோ? பிரசன்னா முன்பு பானர்ஜி இருந்த அறைக்கு எதிர்பக்கமாக நடந்து முனை திரும்பினான். லாமினேட்டால் ஆன கதவில் அட்டையை பொருத்த மின்னணு காந்த இயங்கி கதவு திறந்து கொண்டது. தொடர்ந்து அதே போல முன்னேறினான் பிரசன்னா. 3வது வாசல் திறந்து அவனை உள்வாங்கிக் கொண்டதும் திடீரென கருமையான இருட்டு. சுத்தமாக கண்களே தெரியவில்லை பிரசன்னாவுக்கு. ஓ, மாட்டிக்கொண்டேனோ? கால் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு ரிவால்வரை சட்டென உறுதி செய்து கொண்டான். இருட்டுக்கு கண்கள் பழகட்டும் என்று நின்றான். ஓரிரு நொடிகளில் அந்த அறையின் கனபரிணாம கண்களுக்கு புலப்பட ஒரு மாதிரி ஊதா வெளிச்சம் பரவியிருப்பது தெரிய வந்தது. பிரசன்னாவிடமிருந்து 10 அடி தூரத்தில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் கம்ப்யூட்டர் மட்டும் டெலிபிரிண்டர் சாதனங்களோடு ஒரு ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருந்தது. வேறு எதுவுமே அந்த அறையில் இல்லை. பிரசன்னா மெல்ல மெல்ல அந்த கம்ப்யூட்டரை நெருங்கினான். ஆள் இல்லாமல் இயங்கும் கம்ப்யூட்டரா இது? அருகில் வந்துவிட்டான். கையில் இருந்த பென்சில் டார்ச்சை எடுத்து ஒரு வெளிச்சக்கோட்டை உற்பத்தி செய்தான். அதன் மேல் பாய்ச்சினான். அதன் ஃப்ளாப்பி பகுதியில் விரல் பதிக்க பிடரியில் சொடேரென ஒரு அறை விழுந்தது. அந்த அறையின் தீவிரம் தாளமாட்டாமல் தூர போய் விழுந்தான் பிரசன்னா. கழுத்து பகுதியில் இருந்த நரம்புகள் இடம் மாறியதைப் போல ஒரு பிரமை. எழுந்தான். யார் அடிச்சது? கம்ப்யூட்டரை நெருங்கினான். இம்முறை பின்மண்டையில் சொடேரென விழுந்தது. துள்ளி போய் தூர விழுந்தான். கண்களை இருட்டி கொண்டு வந்தது. ஏறத்தாழ மயக்கத்தின் விளிம்புக்குள் நுழைந்து விட்டான்.
முறையான யோகாவும் உடற்பயிற்சியும் அவனை மீட்டுக்கொள்ள உதவவும் எழுந்து உட்கார்ந்தான். நிச்சயம் இது மனித அடியே அல்ல. மனித கைகளுக்கு இத்தனை ராட்சச வலு இருக்க வாய்ப்பே இல்லை. உட்கார்ந்த நிலையில் பார்த்தான். இது எந்த ரூபத்தில் வரும் எதிர்ப்பு? அந்த ஜெல் 90யை கேட்டதில் ஏதோ ஒரு விவகாரம் முளைத்து விட்டது. யாரையோ அது பாதிக்கிறது. என்னை ஒழித்து கட்டத்தான் இந்த வியூகம். திரும்பி போயிடு பிரசன்னா, அதுதான் உனக்கு நல்லது. எழுந்தான். கதவை நோக்கி நடந்தான். கார்பெட்டில் கால் பதித்தான். கதவு திறக்கவில்லை. இது மின்னனுக்கு அந்த கதவு கைகளால் தள்ளி திறக்க முடியாதே. சற்றே மிரண்டு போனான் பிரசன்னா. மெல்லிய குரல் ஒன்று அசரீரி போல புறப்பட்டது. பிரசன்னா, நீ இந்த அறையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த அறையில உள்ள காத்து வசதி பறிக்கப்படும். நீ மூச்சு திணறி முடிஞ்சு போற நேரம் வந்தாச்சு. அதற்கு மேல் பேச்சில்லை. அந்த சொற்கள் கூட எதிரொலி முனையில் சுவர்களில் மோதி மோதி தெரித்தது. அப்போதுதான் அந்த அறை முழுக்க பிரசன்னாவின் கண்கள் ஊர்வலம் விட ஒரு ஜன்னல் கூட இல்லை. மெலிதான ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் மூலம் காற்று அனுமதிக்கப்படுகிறது போலும். இன்னும் 5 நிமிடங்கள். அதன் பிறகு? அதற்குள் செயல்படாவிட்டால் என் இறுதி நிமிடங்களை நான் எண்ண நேர்ந்துவிடும். கம்ப்யூட்டரை திரும்பவும் நெருங்கினான். குறிப்பிட்ட எல்லைக்குள் வந்தாதான் அடி விழுகிறது. வராமல் தள்ளி நின்று கொண்டு ஆராய்ந்தான். டார்ச்சின் உதவியால். சின்ன திரை, அதன் கீழே கீபோர்டு, பக்கவாட்டு ஒயர்கள், அதிலிருந்து இணைப்பு பெறும் டெலிபிரிண்டர் எந்திரம். இவை பிரதானமாக எங்கு இணைப்பு பெறுகின்றன? கண்கள் நகர்ந்து கொண்டே வர ஒரு குறிப்பிட்ட ஒயர் கார்பெட் அடியில் போவது போல தெரிந்தது. மண்டியிட்டு அமர்ந்தான். நிலத்தில் விரல் பதிக்க அது துணி கார்பெட் அல்ல, ஒரு மாதிரி வினைல் தரை. அதற்குள் ஒயர் எப்படி போகிறது? சட்டென ஏசி நின்றது. ஓ, 5 நிமிடங்களாகிவிட்டதோ? இனி தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உயிருக்கு ஆபத்து. ரிவால்வரை எடுத்து அந்த ஒயரை சுட்டான். அடுத்த நொடியே ஒரு கட் லக்ஷ்மி வெடியை ஒரே நேரத்தில் கொளுத்தி போட்டதைப் போல பலமான ஒரு வெடி சத்தம். கம்ப்யூட்டரின் மேல் பரப்பிலிருந்து புஷ்ஷென ஒரு புகை மஞ்சளாக கிளம்ப கதவை நோக்கி ஓடினான் பிரசன்னா. கைகளால் தள்ள அது திறந்து கொண்டது. மின்னணு சக்தியை அது இழந்து இயல்பாகிவிட்டிருந்தது. எல்லா கதவுகளையும் கைகளால் தள்ளி திறக்க முடிந்தது. ரிசப்ஷனுக்கு வந்து விட்டான். மூச்சு வாங்கியது. வியர்வை பெருகியது. அப்பாடா, உயிர் அபாயம் நீங்கிவிட்டது. அங்குள்ள கேன் சேரில் உட்கார்ந்தான். கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு நிதானமாக புகைக்கத் தொடங்கினான். என்ன நடக்கிறது இங்கே? அந்த ஜெல் 90 கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவள் யார்? அதன் மூலம் என்ன செய்தாள்? மந்திரமூர்த்தியின் மகளை பைத்தியமாக்கி கொல்ல வேண்டிய அவசியம் இதில் என்ன வந்தது? இந்த கம்ப்யூட்டர் மையத்துக்கும் மந்திரமூர்த்தி மகளுக்கும் என்ன இணைப்பு? சுத்தமாக மண்டைக்குள் ஒரு ரயிலே ஓடிக்கொண்டிருந்தது. இனி இங்கு வர முடியுமா? ஒரு அபாயத்திலிருந்து தப்பையாகிவிட்டது. கவனமாக திரும்பவும் வந்தால் இதைவிட மோசமான ஆபத்து காத்திருக்கும். அதற்காக வராமல் இருக்கவா முடியும்? பல நிஜங்கள் இங்குதான் ஒளிந்திருக்க வேண்டும். அந்த பானர்ஜியை பின்தொடர்ந்தால் பல உண்மைகள் வெளிப்பட வாய்ப்புண்டு. எப்படி பின்தொடர்றது? கம்ப்யூட்டர் மூலம் பானர்ஜி பற்றிய தகவல்களை கேட்கலாமா? யோசிக்கத் தொடங்கிய நிமிடங்களில் ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். பிசியின் முன் போய் நின்று கொண்டான். எப்படி அதை கையாள்வது என்று புரியாமல் விழித்தான். பிரசன்னாவை திரும்பி பார்த்தான். கேன் ஐ ஹெல்ப் யூ? எஸ் சார் என்றவன் தான் பானர்ஜியை பார்க்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் சொன்னான். பிரசன்னா அவனை விட்டு படிவத்தை நிரப்ப சொன்னான். அதை கம்ப்யூட்டரில் கொடுக்க வழக்கம் போல ஒரு அட்டை வந்து விழுந்தது. இதை நான் யார்கிட்ட தரணும்? பிரசன்னாவின் மூளைக்குள் ஓடியது ஒரு ரயில். திரும்பவும் உள்ளே நுழைய இதை விட்டால் வாய்ப்பில்லை. என்கிட்ட தந்துட்டு நீங்க அப்படி உட்காருங்க, அனுமதி அட்டையோட உங்களை சந்திக்கிறேன். அவன் தந்துவிட்டு உட்கார, நன்றி நண்பனே, மனதுக்குள் சொல்லிக்கொண்டே திலீபன் என்ற அடையாள அட்டையோடு வழக்கமான பாதையில் உற்சாகமாக பயணம் செய்தான் பிரசன்னா. எல்லாம் பானர்ஜியின் அறைக்குள் நுழையும் வரைதான். நுழைந்தவுடன் உன்னை அடையாளம் தெரிந்துவிடும். என்ன செய்ய போகிறாய்? பானர்ஜியால் வரப்போகும் ஆபத்தை சந்திக்க உன்னை நீ தயார் செய்து கொண்டு விட்டாயா? கேள்விகள் ஓட பதிலை உடனடியாக உருவாக்க முடியாமல் 3வது கதவையும் திறக்க வழுக்கை தலையுடன் பானர்ஜி. வெல்கம் மிஸ்டர் திலீப். பிரசன்னா பதிலுக்கு வணங்கிவிட்டு உட்கார்ந்தான். என்னை திலீப் என்று அழைக்கிறான்? அடையாளம் தெரியவில்லையா?
இல்லை கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பானர்ஜியும் இறங்கி விட்டானா? பிரசன்னா நிமிர்ந்து உட்கார்ந்தான். அத்தியாயம் 12. ஊர்மிளா, எப்படி இருக்கீங்க? ஆபத்து என்ன இன்னமும் தொடருது சார். எப்படி? கார்ல போனப்ப என்ன துரத்திட்டு வந்த நபர்களே ஒருத்தன் டவுன்ல. அப்படியா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க இன்னைக்கு என்ன கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி. இந்த காரை பின்தொடர்ந்து வந்திருந்தா இப்ப நான் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வசந்த் சிரித்தான். தெரியட்டுமே, உன்னை என்ன செய்ய முடியும்? இந்த வீட்டுக்குள்ள என் பாதுகாப்பை மீறி ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது. உயர்மட்ட போலீஸ் அதிகாரி கூட இந்த நிமிஷம் ஃபோன் பண்ணினா வருவார். நீ பயப்பட வேணாம். நான் இங்கிருந்து போக மாட்டேன் வசந்த். உன்னை யார் போக சொன்னது? எனக்கு வெளியில ஆபத்து இருக்கு. உங்களை தவிர ஒரு நல்ல பாதுகாப்பு எனக்கு இல்ல. சரி சரி, நீ ஓய்வெடு, கவலைப்படாத. உன்னை நான் விட மாட்டேன். நகர்ந்தான். மிஸ்டர் வசந்த். மிஸ்டர் எல்லாம் வேண்டாம், வசந்த் மட்டுமே போதும். இந்த வீட்டில் எந்தவித உழைப்பும் தராம எத்தனை காலம் தண்டமா நான் சாப்பிட முடியும்? யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என் மனசு அனுமதிக்கலையே. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. வசந்த் புருவங்களை நெளித்தான். அத்தியாயம் 13. சொல்லுங்க மிஸ்டர் திலீப். பிரசன்னா கொஞ்சம் தடுமாறி போனான். சட்டென திலீப் நிரப்பிய அந்த படிவத்தை நினைவில் சேகரித்தான். ஒரு ஹோம் கம்ப்யூட்டர் தொடர்பாக விவாதிக்கத்தான் இந்த திலீப் வந்திருக்கிறான். சார், நான் அந்த ஹோம் கம்ப்யூட்டர் பற்றி உங்ககிட்ட பேசினேன். இப்போ அதுக்கு நான் புக் பண்ணணும். சொல்கிறேன். அந்த பானர்ஜி சொல்லிக் கொண்டே போக பிரசன்னா அதில் கவனம் பதிக்காமல் அந்த அறையை ஆராயத் தொடங்கினான். சாதாரணமான ஒரு உயர் அதிகாரியின் அறையில் உள்ளதை விட நவீன வசதிகள் மட்டும் கூடுதலாக இருந்தது. மற்றபடி மின்குளிர், மெல்லிய லாவெண்டர் மனம், மணிரத்னம் படம் போல சன்னமான இருட்டு எல்லாமே இருந்தது. ஒரே அதிசயம், அந்த அறையில் ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை. சற்று தள்ளி கண்ணாடி ஜன்னலுக்கு தடிமனான மேலாக்கு, தர்மாக்கோல் கூரை, ஷோகேஸில் கனமான புத்தகங்கள். பானர்ஜியின் விளக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது. பானர்ஜியை கவனித்தான் பிரசன்னா. சொகுசு நாற்காலியில் இரட்டை நாடி உடம்புடன் வழுக்கை தலை பளபளக்க, கண்ணுக்கு டின்ட் கிளாஸ் அணிந்து கொண்டு அசப்பில் ஷம்மி கபூரை நினைவுபடுத்தும் தோற்றம். 60 டிகிரி கோணத்தில் சாய்ந்த உடம்பு, 20 நொடிகளுக்கு ஒரு முறை வழுக்கை தலையை தடவி கொள்ளும் கிளவுஸ் அணிந்த கைகள். தட்ஸ் ஆல் மிஸ்டர் திலீப். பிரசன்னா சுதாரித்து விடுபட்டான். இன்னமும் என்னை உணரவில்லையா பானர்ஜி? இல்லை, புறப்படும் சமயம் சாவு மணி அடிக்க காத்திருக்கிறானா? இந்த கம்ப்யூட்டரை வாங்க நான் என்ன ஃபார்மாலிட்டி? உங்க கம்பெனிக்கு தானே? ஆமா, இந்த புரோஷர்ல எல்லா விவரமும் இருக்கு, படிச்சு பாருங்க. ஒரு தாளை பானர்ஜி நீட்ட அதை வாங்கும்போது பானர்ஜியின் கிளவுஸ் அணிந்த விரல்களில் 2ஐ பிரசன்னா உணர முடிந்தது. ஒரே ஒரு நொடிதான். முற்றிலும் மாறுபட்ட உணர்வு. உரை அணிந்திருந்தாலும் கூட மனித கைகளில் உள்ள உணர்வு வேறு மாதிரியாக இருக்கும். இதில் ஒரு மாதிரி இண்டேலிய தகட்டை தொட்டது போல சற்றே வித்தியாசப்பட்ட ஸ்பரிசம். யோசித்தான் பிரசன்னா. டெலிஃபோன் ஒலித்தது. பானர்ஜி எடுத்து தன் கரகரத்த தொண்டையால் பேச, இடது கை 20 நொடிக்கு ஒரு முறை வழுக்கை தலையை தடவும் மேனரிசம். புரோஷரில் கண்கள் பதிந்தாலும் கவனம் பானர்ஜியின் மேல்தான் இருந்தது. மறுமுறை நான் வந்ததும் இவனுக்கு ஏன் அடையாளம் தெரியவில்லை? இவன் மனிதன் அல்லவா? மனித வடிவத்தில் அமைக்கப்பட்ட ரோபோட்டா? பிரசன்னாவை அந்த எண்ணம் கனமாக தாக்க நிமிர்ந்து உட்கார்ந்தான். கைகளில் பாலித்தீன் ஸ்பரிசம், தலையை தடவும் மேனரிசம் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைகளா? படிவம்தான் இங்கே பேசும். திலீப் என்று நிரப்பப்பட்டு யார் நுழைந்தாலும் திலீப்புக்கான தகவல்கள் கிடைக்கும். முகஜாடியை வைத்து மனிதனை உணரும் ஆற்றல் மின்னணு இயந்திரங்களுக்கு ஒரு நாளும் இருக்க முடியாது. இவன் திலீப் என்று அடையாளங்கள் தரப்பட்டால் புரியக்கூடும். ஜெல் 90 பற்றி என்னிடம் பேசிய பானர்ஜி ஒரு மனிதர் அல்ல, மனித உருவத்தில் அமைக்கப்பட்ட சற்றே மேம்படுத்தப்பட்ட கணிப்பொறி. பேச்சின் மூலம் ஏதோ ஒரு முக்கிய இடத்துக்கு என் தகவல்கள் இந்த எந்திரம் வழியாக போக என்னை தாக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. இதை நான் தகர்த்து ஊடுருவினால் உண்மைகள் புலப்பட வாய்ப்புண்டு. இப்போது கூடாது. இன்னும் தகவல்களை திரட்டி கொண்டு முறையாக சந்திக்க வேண்டும் இந்த ரோபோட்டை. வெல், அடுத்த சந்திப்பு எப்போ? நாளை மறுநாள். நீங்க 50% பணத்துக்கு செக்கு கொண்டு வரணும். உங்க கம்பெனியோட பெர் கேபிட்டா இன்கம் முதலான தகவல்களும் வேணும். உங்களை பத்தின அங்க அடையாளங்கள் எல்லாம் தரப்படணும்.
எங்க மாஸ்டர்ல போட்டு சகலமும் 40 நொடிகள் அலசப்படும். அப்புறமா எப்போ நீங்க கம்ப்யூட்டர் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வரலாம்னு அறிவிப்போம். தேங்க்யூ. பிரசன்னா வெளிப்பட்டான். ரிசப்ஷனுக்கு வந்தபோது அந்த திலீப் பொறுமை இழந்து உட்கார்ந்திருந்தான். என்ன சார், உங்க கம்ப்யூட்டர் மையத்துல நொடிகள்ல பதில் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அரை மணி நேரமா இருக்கேன் இங்க. நான் உங்க எம்டியை சந்திக்கணும் திலீப். எதுக்கு? பயப்படாதீங்க, சில விளக்கங்கள் வேணும் எனக்கு. வாங்க என் கூட. எது உன் கம்பெனி என்று கேட்டால் நன்றாக இராது இனி. நேரில் போகும்போது தெரிந்து கொள்ளலாம். விலாசம் மூலம் இந்த நிறுவனம் அந்த கம்பெனியை தொடர்பு கொண்டு விட்டால் என் குட்டு இன்றே வெட்ட வெளிச்சமாகிவிடும். அதன் பிறகு நாளை மறுநாள் எந்த முயற்சியும் எடுபடாது. இந்த கம்பெனி எம்டியிடம் நிஜம் கூறி அவர் ஒத்துழைப்பை நாட வேண்டும். திலீப்புக்காக நான் போகும் பட்சத்தில் நிறைய அறிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அந்த திலீப் மாருதியில் ஏற அதை அவனே ஓட்டத் தொடங்கினான். 10வது நிமிடம் கம்பெனி கட்டிடத்தின் முன் நின்றான். ரிசப்ஷன் மங்கையிடம், எம்டி இருக்காரா? அவள் இன்டர்காமில் தொடர்பு கொண்டு பேசிய பின், புறப்பட்டாச்சு, 5 நிமிஷம் ஒதுக்கியிருக்காரு திலீப். வாங்க சார். இருவரும் நடந்து எம்டியின் அறைவாசலில் நின்றார்கள். வாங்க. குரலை தொடர்ந்து திலீப்புடன் உள்ளே வந்த பிரசன்னா, சார் நீங்களா என்றான். அத்தியாயம் 14. தலைவரே, கோவப்பட வேணாம். ஆனா நீங்க செஞ்சது நியாயம் இல்ல. எது? பீட்டரை குழுவுல இருந்து நீக்கிறதா? ஆமா. பாரு அம்மர், பீட்டர் பேசின விதம் ரொம்ப அநாகரிகமா இருந்தது. அதனாலதான் இந்த முடிவு. ஒரு பெண்ணால நம்ம புகழ் சிதறிடக்கூடாதுன்னு அவன் சொன்னான். அதுல என்ன தப்பு தலைவா? அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு விதம். அவளை மோசமா வர்ணிச்சான் பீட்டர். நான் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டதா ஒரு துணி அவன் பேச்சுல இருந்தது. என் கண்ணியத்தை குறைச்சு மதிப்பிடுற யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன் அமர். இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு இளம் பெண்ணுக்கு நான் பாதுகாப்பு தந்ததுல நிச்சயமா தப்பில்ல. உழைக்காம பிழைக்க கூடாதுன்னு சொல்ற அவளோட தன்மானத்தை நான் மதிச்சேன். அவகிட்ட குரல் இருந்தது. ஒரு கலைஞனா அதை ரசிச்சேன். வர்த்தக ரீதியா நமக்கு அதை பயன்படுத்திக்க முடிவும் எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன தப்பு? விற்று அமர், இந்த பேச்சு இனிமே தொடர வேண்டாம். சாக்ஸபோனை இனிமே முகுந்தனே கையாளட்டும், பீட்டருக்கு பதிலா. அமர் போய்விட்டான். ஊர்மிளா உள்ளே வந்தாள். வா, டிஃபன் ஆச்சா? நான் சாப்பிடல. ஏன்? பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம சமையற்காரர்கிட்ட சொன்னா செஞ்சு தர போறாரு. ருசி இப்ப பேச்சில்ல. என் காரணமா உங்க ஒருத்தர் பிரிஞ்சு போனதை நான் ரசிக்கல. மனசுல வண்டல் படிஞ்சுட்டா அனுபவிச்சு தானே ஆகணும். காரணம் நான் தானே. லுக் ஊர்மிளா, என்னோட எல்லா செய்கைகளுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அதை விமர்சிக்க உனக்கு கூட உரிமை இல்லை. அவன் குரலில் இருந்த கடுமை அவளை பாதித்திருக்க வேண்டும். சாரி. திரும்பி நடந்தாள். நில்லு. எழுந்து அருகில் வந்தான். சுற்றி கொண்டு அவள் முன்னால் வந்தான். அவள் கண்களில் கண்ணீர். ஐ எம் சாரி. நீ அழும்படியா நான் என்ன சொல்லிட்டேன்? இல்ல, அன்பானவங்க கொஞ்சம் குரலை உயர்த்தினா கூட என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லும் போதே குரல் உடைந்து அழுகை கொப்பளித்தது. வசந்த் மனதை என்னவோ செய்தது. ப்ளீஸ் அழ வேண்டாமே. இல்ல, சொல்லிவிட்டு போய்விட்டாள். வசந்த் தன் அறைக்கு வந்தான். முக்கிய கடிதங்களோட பிஆர்ஓ நின்றிருந்தான். நீங்களே ரிப்ளை பண்ணிருங்க. கான்ஃபிடென்ஷியல் ஒன்று இருக்கு சார். கொடுங்க. வாங்கி பிரித்தான். எலக்ட்ரானிக்கில் பதிவு செய்யப்பட்ட சீரான ஆங்கில கடிதம். வரிகளில் கண்களை ஓடவிட்டான். உன்னிடம் வந்திருக்கும் ஊர்மிளாவை உடனே எங்களிடம் ஒப்படைத்து விடு. நீ மறுத்தால் மோசமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். யாரோ முகம் தெரியாத ஒரு பெண்ணை ரட்சிக்க நினைத்து உன் எதிர்காலத்தை இழக்காதே. நீ ஒரு அற்புதமான இசைக்கலைஞன் என்பதால் உனக்கு இதமான எச்சரிக்கை. உடனே அவளை வெளியே அனுப்பிவிடு. இன்று மாலை 6 மணிக்கு டவுனில் இருக்கும் ஸ்ரீலேகா டெக்ஸ்டைல்ஸ் வாசலில் அவளை இறக்கி விட்டுவிட்டு திரும்பி பாராமல் போய்விடு. நாங்க அவளை கைப்பற்றி கொள்வோம். மேற்படி யோசனை உன் நலத்தை நாடி. நண்பர்கள். நிமிர்ந்தான். பிஆர்ஓ ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு நின்றான். வசந்த் எந்த முகபாவமும் காட்டாமல், மற்ற எல்லா லெட்டர்ஸ்க்கும் பதில போட்டுருங்க, நீங்க போலாம். அவன் அகன்றதும் வசந்த் யோசிக்க தொடங்கினான். ஊர்மிளாவை ஆபத்து தொடர்கிறது. என் பாதுகாப்பில் அவள் வந்து விட்டாள் என்பது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிந்துவிட்டது. என்ன செய்வது இப்போது? ஒப்படைத்து விடு வசந்த். யாரோ ஒரு பெண்ணுக்காக உனக்கு ஏன் இந்த விவகாரம்? புகழின் உச்சியில் இருக்கும் உனக்கு இந்த பெண்ணால திசை மாறக்கூடாது.
தலையை சிலுப்பிக் கொண்டான். அன்பானவங்க கொஞ்சம் குரலை அன்பானவங்க கொஞ்சம் குரலை உயர்த்தினா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது. எத்தனை மென்மையான தன்மானம் உள்ள பெண்! அந்த முகம் தெரியாத சண்டாளர்கள் கையில் இவளை எப்படி ஒப்படைப்பது? கூடாது. இந்த விவரம் ஊர்மிளாவுக்கு தெரியவே வேண்டாம். நடுங்கியே உயிரை விட்டு விடுவாள். இன்று மாலை 6 மணிக்கு டவுனில் இருக்கும் ஸ்ரீலேகா டெக்ஸ்டைல்ஸ் வாசலில். எழுந்தான். டெலிஃபோனை அணுகி ரிசீவரை எடுத்து எண்களை சுழற்றினான். ஐஜி இருக்காரா? ஸ்பீக்கிங். சார், நான் வசந்த் பேசுறேன். சொல்லுங்கோ, எப்போ அடுத்த ப்ரோக்ராம்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணுமா? உங்களை நான் சந்திக்கணும் சார், உடனடியா. வாங்களேன், இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் சார். வெல்கம். உடனே புறப்பட்டான் தன் ஃபியட்டை எடுத்துக்கொண்டு. வாங்க வசந்த். உட்கார்ந்தான். என்ன சொல்லட்டும்? காஃபி ஆர் டீ? எதுவும் வேணாம் சார், உங்கள் உதவி தான் அவசரமாக வேணும். விவரத்தை சொல்லுங்க. ஊர்மிளா வந்தது முதல் சமீபத்திய கடிதம் வரை எல்லாம் சொன்னான் வசந்த். ஐஜி முகவாயை தேய்த்து கொண்டார். சார், அந்த பொண்ணு பாவம் சார். அவளுக்கு வரக்கூடிய அபாயம் ஏன் வீடு வரைக்கும் வந்தாலும் நான் அதிசயப்படுறதுக்கு இல்லை. அவளை நீங்கள் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். வசந்த், நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுப்பீங்களா? என்ன சார், அந்த பெண்ணுக்கிட்ட அந்தரங்க ஈடுபாடு இருக்கா உங்களுக்கு? சார், ஒரு பெண்ணை காப்பாற்ற துடிக்கிறது மனிதாபிமானம், அதை நான் மறுக்கல. அதையும் கடந்த ஒரு அவசரம் உங்ககிட்ட தெரியுது. யூ ஆர் கிரேசி அபவுட் ஹர். வசந்திடம் மெல்லிய சிகப்பு படர்ந்தது. வெல், தப்பில்ல. ஒரு பாடகியே உங்க மனைவியா வர என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எப்படி சார் அவளை காப்பாற்ற போறீங்க? பிரச்சனையே இல்லை. 6 மணிக்கு அந்த துணிக்கடை வாசல்ல இறக்கி விட்டுருங்க. சார் இருங்க, அந்த பிரதேசத்தை சுத்தி மஃப்டி போலீஸ் இருக்கும். அவளை துரத்துற அயோக்கிய பசங்களை பிடிச்சி உள்ள போட்டுட்டா நிரந்தரமா தொல்லை நீங்கும் இல்லையா? இதுல ஊர்மிளாவுக்கு ஆபத்து எதுவும்? போலீஸையே நீங்க நம்பலைன்னா நீங்களும் மஃப்டி வேஷத்துல எங்க கூட நில்லுங்க. நடக்கிறத கண்ணால பாருங்க. வரீங்களா? வேண்டாம் சார், கவலையை விடுங்க. 6:30 மணிக்கு உங்க ஊர்மிளாவை உங்ககிட்ட நானே ஒப்படைக்கிறேன். சரிதானா? தேங்க்யூ சார். மகிழ்ச்சியுடன் வெளிப்பட்டான் வசந்த். ஐஜியிடம் எப்படி என்னை உணர்த்தி விட்டேன்? என்னையும் மீறி என் மனது வெளியே குதித்து விட்டதா? நான் ஊர்மிளாவை நேசிக்கிறேனா? பிரம்மச்சாரிகளின் இசைக்குழுவில் ஒரு இளம் பெண் காதல் கீதம் இசைத்த வசந்த் கல்யாண சங்கீதம் பாடப்போகிறார் விரைவில். பத்திரிகைகள் இப்படியெல்லாம் எழுதுமே. உற்சாக ஊற்று உள்ளுக்குள் பீரிட வசந்த் விசிலடித்தபடி காரை ஓட்டத் தொடங்கினான். வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு 4ஆக 8ஆக கால்களை பதித்தபடி ஊர்மிளாவின் அறையை நோக்கி நடந்தான். கதவு சாத்தப்பட்டிருந்தது. தட்டுவதற்கு கை ஓங்க காலில் என்னவோ ஒட்டியது போல இருந்தது. குனிந்து பார்த்தான். சிகப்பாக திட்டு திட்டாக மண்டியிட்டு அமர அத்தனையும் ரத்தம். ஊர்மிளாவின் அறைக்குள் இருந்து வந்து கொண்டிருந்த இரத்த திட்டுகள் தீற்றலாக வெளியேயும். நடுங்கி போன வசந்த் பதட்டத்துடன் கதவை தள்ள அது திறந்து கொண்டது. உள்ளே. அத்தியாயம் 15. சார், நீங்களா? திலீப் அழைத்து வந்த இடத்தில் அவனது கம்பெனி எம்டியாக நின்று கொண்டிருந்தது மந்திரமூர்த்தி. பிரசன்னாவுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. பிரசன்னா, நீங்க எப்படி இங்க? கும்பிட போன தெய்வம் எதிர வந்த மாதிரி இருக்கு சார். இனி நான் எதுக்குமே கவலைப்பட வேணாம். உங்க கூட நான் தனியாக பேசணும் சார். காரில் வாங்க, பேசிட்டே போகலாம். வீட்டுக்கு தான் போகிறேனா என்றார் மந்திரமூர்த்தி. ஓ சரி சார். திலீப், நீ உன் வேலையை கவனி. காரில் டிரைவர் இருந்ததால் பேச வேண்டாம் என்று சைகை செய்தார் மந்திரமூர்த்தி. அவரது பிரம்மாண்ட பங்களாவுக்குள் நுழைந்ததும், சொல்லுங்க பிரசன்னா, என்னோட பொண்ணு விவகாரம் எப்படி இருக்கு? நூதனமாக கொலை நடந்திருக்கு சார். விஷ ஸ்ப்ரே நுரையீரலில் படிஞ்சதா தானே பிரேத பரிசோதனை அறிக்கை? இருக்கட்டும், எப்படி செத்தாங்கிறத விட கொன்னவங்க எப்படி பிரச்சனையை கையாண்டிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அல்ட்ரா கம்ப்யூட்டரில் தான் ஆர்த்தியை கொன்ன கொலைகாரம் இருக்கணும். ஜெல் 90ன்னு ஒரு மினி கம்ப்யூட்டர் இந்த கொலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை தயாரிக்கிற நிறுவனம் ஏஷியாவில் அது மட்டும்தான். இதுக்கும் கொலைக்கும் என்ன தொடர்பு பிரசன்னா? உங்கள் மகளை கொல்லணும்னு திட்ட போட்ட நொடியில் அந்த கம்ப்யூட்டர் மூலம் சகல விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கொலை திட்டத்தை வடிவமைக்க ஏறத்தாழ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருக்கு அந்த கம்ப்யூட்டர். கொலை நினச்சபடி நடந்திருக்கு. சரி, இதில் கம்ப்யூட்டர் ஏன்? குழப்பத்தான். ஒரு கொலையை அத்தனை சுலபமாக கண்டுபிடிக்க முடியாமல் போகும் இல்லையா? யாருக்கு என் மக விரோதி?
அதை நீங்க தான் சொல்லணும். மந்திரமூர்த்தி கண்ணீர் வழிய நின்றார். திலீப்போட எம்டியா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். என் வேலை ரொம்பவே சுலபமாயிடுச்சு. அங்கு நடந்த விவரங்களை சொன்னான். அப்படியா? நான் திலீப்பா உள்ள நுழைஞ்சாச்சு, எப்படி முக்கிய புள்ளிய வெளியில கொண்டு வந்துருவேன். ப்ளீஸ் பிரசன்னா, அந்த சண்டாளனை என் மகளை பைத்தியமாக்கி கொலை செஞ்ச அந்த பழுபாவிய நானே தீத்து கட்டணும். மந்திரமூர்த்தி வெறியுடன் முழங்கினார். வேணாம் வேணாம், அதை சட்டம் பார்த்துக்கும். எனக்கு நீங்க ஒத்துழைச்சா போதும் சார். என்ன வேணும்னாலும் செய்கிறேன் பிரசன்னா. அந்த பேனர்ஜி ரோபோட்டை சாதுரியமா நான் கையாண்டுட்டா நிஜம் நிச்சயமா வெளியில வந்துடும். திலீப் இனி அங்க போக வேணாம். நான் திலீப்பா போறேன். உங்க கம்பெனி சார்பா ஒரு கம்ப்யூட்டர் வாங்க பாதி பணம் முதல்ல தரணும். அதுக்கு காசோட தயார் பண்ணுங்க. சரி பிரசன்னா, அதை நான் தந்தாதான் அங்க இருக்கிறவங்க நம்புவாங்க. மற்ற கம்பெனி தகவல்களும் வேணும். நான் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சேகரிச்சுக்கிறேன் சார். எல்லாம் தயாரா இருக்கும் பிரசன்னா, வாங்க. நீங்க மத்தியில உணர்ச்சி வசப்பட்டு எதுலயும் இறங்க வேணாம், புரியுதா? சரி பிரசன்னா, நான் புறப்படுறேன் சார். நாளைக்கு உங்க கம்பெனிக்கு வரேன். மந்திரமூர்த்தி வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார். வீடு திரும்பிய போது எல்லா விவரங்களையும் லதாவிடம் சொன்னான். பாஸ், நீங்க என்னதான் கம்ப்யூட்டர்கிட்ட விளையாடினாலும் நான் அடையாளம் சொன்னாதான் கொலைகாரியை பிடிக்க முடியும். ஒரே நேரடி சாட்சி நான் தான். டெலிஃபோன் கதறியது. பாத்தீங்களா? ஆமான்னு சொல்லுது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, பிரசன்னா இருக்காரா? கரகரத்த குரல். பிரசன்னா ரிசீவரை வாங்கி கொண்டான். இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு மந்திரமூர்த்தியை சந்திக்க ஒரு விஐபி வராரு. நீங்க யார் பேசுறது? மந்திரமூர்த்தியை சந்திக்க விஐபி வந்தா எனக்கு என்ன என்றான் பிரசன்னா. அவர் வீட்டுக்கு அந்த விஐபி வராரு. விஐபி பேர் என்னன்னு நீங்க கேட்கலையே. என்ன? ஏம. ரிசீவரை வைத்து விட்டான் எதிர்முனையில். பிரசன்னா திடுக்கிட்டான். லதா, பெண்ணை தொடர்ந்த அபாயம் அப்பாவையும் நெருங்குது அடுத்தபடியா. புரியல பாஸ். மந்திரமூர்த்திக்கு கெடு வச்சாச்சு ராத்திரி 8:30 மணிக்கு. போலீஸ்கிட்ட சொல்லி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் பாஸ். வேணாம் வேணாம், போலீஸ் வந்துட்டா ஆள் உஷாராயிடுவான். நீயும் நானும் போறோம். மந்திரமூர்த்திக்கு நம்ம வரவு தெரியவே கூடாது. ஆனா கொலைகாரனுக்கு தெரியுமே. போன்ல நம்மளை கூப்பிட்டு எதுக்கு விவரம் சொல்றான்? நமக்கு ஏதோ ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கு. நம்மள வரவழைக்க இது ஒரு வழியா கூட இருக்கலாம் பாஸ். அது நிஜம்தான். ஆனா போகாம இருக்க முடியாது. மந்திரமூர்த்தி கொலை செய்யப்பட்டா நமக்கு தெரிஞ்சும் அதை அனுமதிச்ச மாதிரி ஆயிடும். நீயும் புறப்படு. பாஸ் சொல்லு. எனக்கும் சாவு மணி அடிச்சிட்டிங்களா? இந்த உலகத்துல இருந்து என்ன சாதிக்க போற வக்கீலா இருந்து சட்டத்தை தினம் தினம் கொண்டுட்டு இருக்க. உன்னையும் ஒருத்தர் கொல்ல வேணாமா? பாஸ், தொழில் அவமதிச்சா அப்புறம் ஷீட் போடுவேன் உங்க மேல. ஷீட்டு கோட்டெல்லாம் நீயே போட்டுக்கோ. கவுனு கழட்டு முதல்ல. பாஸ், லதா அலறினாள். வக்கீல் கவுன கழட்டுன்னு சொல்றேம்மா. ஒரு நிமிஷத்துல பதற அடிச்சிட்டீங்க பாஸ். நொந்து போயிட்டேனா. ராத்திரி நிறைய வேலை இருக்கு, தயாரா இரு. சொல்லிவிட்டு பிரசன்னா கண்களை சிமிட்ட லதா அவன் நெஞ்சில் குத்திவிட்டு ஓடினாள். பிரசன்னா உட்கார்ந்து ஒரு வரைபடம் தயாரிக்க தொடங்கினான். அத்தியாயம் 16. விரலை அறுத்து கொண்டு ரத்தம் சொட்ட நின்று கொண்டிருந்தாள் ஊர்மிளா. வசந்த் அப்படியே நின்றான். பின் வாயை மூடிக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினான். நான் காயம் பட்டுக்கிட்டது சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? மூடின கதவு, வெளியில ரத்த திட்டுகள், நடுங்க வச்சுட்ட என்ன. என்னவோ ஏதோன்னு நினைச்சு ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்ட. உரிமையுடன் மருந்து எடுத்து வந்து முதலுதவி செய்து கட்டு போட்டான் வசந்த். நெருக்கமாக நின்ற அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஊர்மிளா. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல. சட்டென தலையை தாழ்த்தி கொண்டாள். எதுக்காக பென்சில் சீவின? என் மனசுல குடி புகுந்த ஒரு மனிதரை ஓவியமா வரைய முயற்சி செஞ்சேன். அதுக்காக பென்சில் சீவினேன். ஓவியத்தை ரத்தத்துல எழுதணும்னு கட்டளை போல இருக்கு. உனக்கு ஓவியம்லாம் வரைய தெரியுமா? முறையா கத்துக்கல. அப்புறம் மனசுல பதிஞ்சு போயிருக்கிற உருவம் விரல் வழியா வெளிப்படும்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, நீ வர. ஐயோ, யாரும் இருக்கக்கூடாது இங்க. வரைய வராது எனக்கு. நான் போறதா இல்லை இங்கிருந்து? ஏன் உன் மனசுல பதிஞ்சு போனவரை எனக்கு காட்டக்கூடாதா? நான் அந்நியம்னா போயிடுறேன். எழுந்து விட்டான். வேண்டாம் வசந்த், நீங்க உட்காருங்க. இது அழகு. நீ வரையலாம். அட்டையில் காகிதம் பதித்து பென்சிலால் வரைய தொடங்கினாள். 15 நிமிடங்களில் முடித்தாள். கொண்டா பார்க்கலாம். சற்றே நாணத்துடன் அவனிடம் நீட்டினாள். கையில் வாங்கினான். பிரமித்தான்.
முகவாயை கையில் தாங்கிய வசீகரமான வசந்த் அந்த எளிய ஓவியத்தில் உயிர் பெற்றிருந்தான். அபாரம்! வசந்த் அவளை நெருங்கினான். தோளில் கைப்பதித்து விழிகளுக்குள் விழிகளை செலுத்தினான். வசந்த்! அவள் தீனமான குரலில் அழைக்க சட்டென அவளை இழுத்து தன்னுடன் சேர்த்து கொண்டான். வசந்த்! என்ன நீ ஜெயிச்சிட்ட. ஒரு பிரம்மச்சாரி பாடகனை உன் காதல் கரைச்சிருக்கு. அவள் மெல்ல விசும்பினாள். உங்களுக்கு நான் தகுதிதானா வசந்த்? ஏன் இல்லை? உன்னை அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. அடுத்த வாரமே நமக்கு கல்யாணம் ஊர்மிளா. வசந்த்! இன்னைக்கு சாயங்காலம் ஜவுளி வாங்க டவுனுக்கு போகிறோம். தன் அலுவலக அறைக்குள் வந்தான். டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தான். நாங்கள் அல்ட்ரா கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. உங்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க நாங்கள் உங்களுக்கு விற்பனை செஞ்ச பர்சனல் கம்ப்யூட்டரை கொஞ்சம் சோதனை பண்ணணும். ஏன்? அதில் சில தொழில்நுட்பங்கள் சரியா இல்லை. சொல்லுங்க, எப்போ உங்கள் வீட்டுக்கு அதுக்காக வரலாம்? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. ஓகே சார். டெலிஃபோனை வைத்தவன் எழுந்தான். அவன் ஏராளமாக இசையில் சம்பாதிப்பதால் கணக்கு வழக்குகள், வரி, சொத்து விவரம் என்று சகலத்தையும் நிர்வகிக்க ஒரு நல்ல கம்ப்யூட்டர் அவசியமாக இருந்தது. சில ஆயிரங்கள் கொடுத்து அல்ட்ராவில் ஆர்டர் செய்திருந்தான். அது வந்து 1 மாதமாகிவிட்டது. அதை முறையாக உபயோகிக்க ஒரு விவரம் தெரிந்த நபர் வேண்டும். கிடைக்கவில்லை. கம்ப்யூட்டர் அப்படியே பூட்டிய அறைக்குள் கிடக்கிறது. கதவை திறந்தான். அது ஏசி அறை. கம்ப்யூட்டரை பராமரிக்க ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. இணைப்புகளை தந்தான். சுவிட்சை போட்டு மெமரியை தட்டியதும் படபடவென திரையில் ஓசையுடன் வரவு செலவு கணக்கு ஓடத் தொடங்கியது. வசந்துக்கு ஆச்சரியம். இது என்ன? புரோகிராமே செய்யப்படாத ஒரு கம்ப்யூட்டரில் வரவு செலவு கணக்கா? பிரமித்தான். ரீகால் போட்டு திரையை ஒரு ஆர்வத்துடன் கவனிக்க யாரோ ஒருவருடைய சொத்து விவரங்கள் திரையில் தெளிவாக ஓடத் தொடங்கியது. 5 நிமிடங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போல அது ஓடி முடிந்ததும் சற்று இடைவெளி. வசந்துக்கு ஒன்றும் புரியவில்லை. எழுந்தான். மறுபடியும் திரையில் வெளிச்ச புள்ளிகள். ஒரு உயில் போல பதிவு செய்யப்பட்ட விவரம் ஒன்று ஓடத் தொடங்கியது. அதில் படிப்பது கஷ்டமாக இருந்தது. வசந்த் இணைப்பை தந்து டெலிபிரிண்ட்டுக்கு ஆணையிட்டு மறுபடியும் ரீகால் போட அந்த உயில் சங்கதி படபடவென டெலிபிரிண்டரில் ஓடத் தொடங்கியது. 10 நிமிடங்கள். வசந்த் முன் வெள்ளைத்தாளில் சீராக அச்சிடப்பட்ட யாரோ ஒருவருடைய உயில். உனக்கே வசந்த் இந்த வேலை? யாரோ ஒருவருடைய உயிலை நீ படிக்கலாமா? எப்படி இந்த கம்ப்யூட்டர் இங்கே வந்தது? ஏதோ கம்ப்யூட்டர் மையத்தில் தவறு நடந்திருக்கு. ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் இடம் மாறி இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதை இது நாள் வரையிலும் கவனிச்சதே இல்லை. அதை சரி செய்யதான் நாளை ஆள் வருகிறதோ? இருக்கலாம். அந்த உயிலை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உந்த படிக்கத் தொடங்கினான். யாரோ ஒரு மாசிலாமணி தன் மகள் பெயருக்கு தான் சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வைத்தார். கம்ப்யூட்டர் மூலம் தயாரிக்கப்பட்ட நவீன உயில் அது. அந்த பெண் மேஜராகும் வரை அவளுக்கு கார்டியனாக தன் தம்பியை நியமித்திருந்தார். அவளுக்கு திருமணமான மறு நிமிடமே அத்தனை நிர்வாகத்தையும் அவளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த உயிலில் இருந்த பல பெயர்கள் சமீபத்தில் தான் எங்கோ படித்தது போல இருந்தது. தலையை குடைந்து கொண்டான். நினைவுக்கு வரவில்லை. சரி, நாளைக்கு கம்பெனி ஆள் வந்து கம்ப்யூட்டரை சரி பண்ணிக்கிட்டோம். அணைத்து விட்டு பூட்டி கொண்டு வெளிப்பட்டான். நேரம் 4. ஊர்மிளாவின் அறைக்குள் நுழைந்தான். புறப்படு, துணி கடைக்கு. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சொன்னபடி வந்து விட்டாள். ஊர்மிளா, உனக்கு கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஞானம் உண்டா? ஏன் உண்டா? பதில் சொல்லு. நான் படிச்சிருக்கேன். வெரி குட். நான் வெளி ஆளை தேட வேணாம். நம்ம சொத்து விவரங்கள் ரகசியமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் வேடிக்கை பாரு, ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் இடம் மாறி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால யாரோ ஒருத்தரோட உயில் விவகாரம்லாம் அதில் இருக்குது. நான் படித்து பார்த்தேன். மற்றவங்க உயில் நமக்கு என்ன புரியும்? புரியறது கஷ்டம் இல்லை. எளிமையாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு உயில். ஆனால் அதில் உச்சரிக்கப்பட்ட பெயர்கள் சமீபத்தில் அடிக்கடி காதில் விழுந்த மாதிரி இருக்கு. என்ன பெயர்கள்? சொன்னான். ஊர்மிளா ஒன்றும் பேசவில்லை. நீ கேள்விப்பட்டதில்லையா? எனக்கு என்ன காப்பாத்திக்கவே முடியல. அடுத்தவங்க விவகாரமா பெருசு? சாயங்காலம் திரும்பி வந்து பிஆர்ஓவை கேட்டா புட்டு புட்டு வச்சிட போறான். காரில் இருவரும் ஏறினார்கள். முன்கதவை அவளுக்காக திறந்து விட்டான். தானும் டிரைவர் இருக்கையில் ஏறிக்கொண்டான். கார் ஓடத் தொடங்கியது.
பெண் பாடகியா உன்னை உருவாக்க விரும்பின, இப்போ வேண்டாம்னு தோணுது. ஏன்? என் மாணவியா உன்னை ரொம்ப நாள் நான் நீடிக்க விட போறதில்லை. பின்ன மனைவியா ஆக்கிக்க போறேனே. அவள் தோளில் தன் இடது கையை போட்டு அவளை தன்னுடன் சேர்த்து இறுக்கிக் கொள்ள, "ஷ், இது ரோடு, பார்த்து ஓட்டுங்க வசந்த். கொஞ்சல் எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பின்னால." டேஷ்போர்டின் மேல் இருந்த பட்டு ரோஜாவை எடுத்து கையில் வைத்து கொண்டாள். திருப்பத்தில் சட்டென நழுவி அது ஜன்னலுக்குள் வெளியே விழுந்தது. "ஓ, ரோஜா போச்சு." பிரேக் போட்டான் வசந்த். "இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்." இறங்கினான். 50 அடி தூரத்தில் அந்த ரோஜா சாலை மத்தியில் கிடந்தது. வசந்த் இறங்கி போன மறு நிமிடம் அவசரமாக செயல்படத் தொடங்கினாள் ஊர்மிளா. தன் வேனிட்டி பைக்குள் வைத்திருந்த அந்த தீப்பெட்டி சைஸ் கருவியை சடுதியில் வெளியே எடுத்து காருக்குள் இருந்த ஏசி கருவியின் முன் ஷட்டரை திறந்து உள்ளே வைத்தாள். வைப்பதற்கு முன் அதில் டைமரை சரி செய்தாள். மூடினாள். அதற்குள் வசந்த் வந்துவிட்டான். "இந்தா ரோஜாப்பூ." இது தவறினதும் சென்டிமெண்டலா ஒரு வருத்தமே உண்டாச்சு எனக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் காரை நிறுத்திட்டு இறங்கி போனேன். அவனை வசீகரமான ஒரு சிரிப்புடன் பார்த்தாள். கார் துணிக்கடை வாசலில் நின்றது. "நீ ஒன்று பண்ண ஊர்மிளா, இங்கேயே இறங்கி நில்லு, நான் போய் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன்." "சரி." அவள் இறங்கி கொண்டாள். வசந்த் காரை எடுத்து விட்டான். முனை திரும்பியதும் ஒரு போலீஸ் அதிகாரி மஃப்டியில் கையசைத்தார். நிறுத்தினான். "ஐஜி அனுப்பினாரு, எல்லாரும் தயாரா இருக்காங்க, நீங்க தைரியமா வீட்டுக்கு போலாம். நாங்க அவங்கள கொண்டு வந்து விட்டுடுறோம். அந்த குற்றவாளிகளை பிடிச்சதும் ஆகட்டும், ஊர்மிளா பத்ரம்" என்றான். வண்டியை எடுத்தான். 5 நிமிடங்கள் பயணம் செய்ததும் காருக்குள் ஏதோ புகை பரவுவதைப் போல இருந்தது. என்னது? ஆனால் கார் தெளிவான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. புகையின் காட்டம் அதிகமானது போல இருக்க ஏசியின் முன்புறம் வழியாக ஒரு புகை கசிவது தெரிந்தது. காரை நிறுத்தினான் ஒரு ஓரமாக. ஏசி எந்திரத்தின் முண்டோரை சடாரென அவன் இழுத்த நொடியில் கபகபவென புகை அதிவேகமாக வெளிப்படத் தொடங்கியது. நேராக முகத்தில் வந்து மோதியது. ஜன்னல்களும் சாத்தப்பட்டிருந்ததால் மூச்சு திணறி கதவை திறக்க வசந்த் அவசரமாக முயல அதற்குள் புகையின் தாக்கம் அதிகமாகி அப்படியே சுருண்டான். கண்கள் மேலே சொருகிக் கொள்ள, மூச்சு தவித்து கைகால்கள் உதைத்து கொள்ள மெல்ல மெல்ல அவனது இயக்கம் அடங்கி உலகத்தையே தன் இசையால் கலக்கி கொண்டிருந்த அந்த உயிர் நட்ட நடு சாலையில் நாதி இல்லாமல் கூட்டை விட்டு பரிதாபமாக வெளியேறி கொண்டிருந்தது. அதே நேரம் காரை விட்டு இறங்கிய ஊர்மிளா துணிக்கடைக்குள் போனாள். அவளை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த அதிகாரிகள் எப்படியும் அவள் வெளியே வந்து விடுவாள் என்று அவளுக்காக வரப்போகும் அபாயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஊர்மிளாவை தேடி எந்த நபர்களோ வரவில்லை. உள்ளே போன ஊர்மிளாவும் வெளியே வரவே இல்லை. அத்தியாயம் 17. இரவு 7:30க்கு பிரசன்னா லதா தயாராகிவிட பிரசன்னா தன் ரிவால்வர் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை தயார் செய்து கொண்டான். "பாஸ், நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்?" "பட்டு புடவை கட்டி தலையில கனகாமரம் வச்சுக்கிட்டு ஒட்டியானா இருக்கா?" "இருக்கு பாஸ்." "அடச்சி, கல்யாணத்துக்கா போறோம் நாம?" "அட இல்லை பாஸ், எதிரிகள் வந்தா சண்டை போட தோதா கௌபாய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமா?" "நீ சண்டை போட போறியா?" "ஏன் கூடாதா?" "உன்னோட 2 இதை பார்த்தாலே சண்டை போடுறவன் ஸ்டன் ஆயிடுவான்." "என்ன பாஸ், வாய் நீளுது?" "உன்னோட கண்களை சொன்னம்மா." "சரி சரி, புறப்படுங்க." காரை லதா தான் ஓட்டினாள். மந்திரமூர்த்தியின் பங்களாவை கார் அடைந்துவிட வாட்ச்மேன் வந்து விவரம் கேட்டான். "அவர்கிட்ட முன்னனுமதி இருக்கா?" அவர் தான் வர சொல்லியிருக்காரு எங்களை" என்றான் பிரசன்னா. வாட்ச்மேன் இன்டர்காமில் கேட்டான். "பிரசன்னா லதாவா? உள்ள அனுப்பு." கேட் பிளக்க போர்ட்டிகோவில் கொண்டு போய் காரை நிறுத்தி பூட்டினான் பிரசன்னா. உள்ளே நுழைந்தார்கள். மந்திரமூர்த்தி வெளிப்பட்டார். "என்ன, எந்த நேரத்தில்?" "சொல்கிறோம், இன்னைக்கு ராத்திரி நாங்கள் 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோம்." "ஏன், ஏதாவது அபாயமா எனக்கு?" "கிளவர், சட்டுன்னு யூகிச்சிட்டிங்களே. இனிமே மறைப்பானே, உங்களுக்கும் தெரியட்டும்." ஃபோன் விவரத்தை சொல்லிவிட்டான். மந்திரமூர்த்தி நடுங்கி போனார். "ஐயோ, நான் போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன்." "இருங்க மூர்த்தி, எங்களை நீங்கள் நம்பலையா?" அப்படி இல்லை பிரசன்னா, உங்களுக்கு செய்தி தந்து மூக்கடியில் நின்றுட்டு பயங்கர சவால் விட்டுருக்கான் கொலைகாரன். பயப்பட வேண்டாமா?" "அவசியமே இல்லை சார்." "அப்படின்னா ஆபத்து இல்லையா?" "இருக்கு, முடிஞ்சா பிடின்னு ஒரு சவால். இது சில குற்றவாளிகளோட மனோ இயல். உங்கள் மேலே தூசி படாமல் பார்த்துக்க நானாச்சு. போலீஸ் வேண்டவே வேண்டாம்."
மந்திரமூர்த்தி இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தார். வீடு தேடி வந்த விருந்தாளிங்களை உபசரிக்க மாட்டீங்களா? சாரி, உங்களுக்கு சாப்பாடு தயாரிக்க சொல்றேன். உள்ளே போனார். ஏன்பா சொல்லிட்டீங்க? காரணமாதான், பொறுத்திருந்து பாரு. அரை மணி நேரத்தில் உணவு தயாராகிவிட்டது. இருவரும் சாப்பிட்டார்கள். 11 மணி வரை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மந்திரமூர்த்தி 7-8 கொட்டாவிகளை உற்பத்தி செய்து விட்டார். ராத்திரி 8:30 மணிக்கு கெடு வச்சான். நள்ளிரவு ஆக போகுது. யாரும் வரலையே பாஸ். வரமாட்டான். உங்களுக்கு தெரியுமா பாஸ்? மந்திரமூர்த்தி உட்கார்ந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தார். மிஸ்டர் மூர்த்தி, எழுந்திருங்க. மிரண்டு போய் விழித்தார். பயப்படாதீங்க, நான் தான். உங்க பெட்ரூம்ல போய் படுங்க. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நானும் கூட வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே உங்க எதிரிலேயே இருக்கேன். போகல உள்ள. பாவம், நீங்க ரொம்பவும் பயந்து போயிருக்கீங்க. நிஜமாகவே மந்திரமூர்த்தி கண்ணயர்ந்த நேரம் லதாவின் காதில் என்னவோ சொன்னான் பிரசன்னா. எதுக்கு பாஸ்? போய் பாரேன். மெல்ல எழுந்து போ. மந்திரமூர்த்தி முழிச்சுக்க போறாரு. அங்க நான் சொன்னது இருந்தா சொன்னபடியே செய். புரியுதா? சரி பாஸ். லதா தன் பூனை பாதங்களை பதித்து மெல்ல மெல்ல நடந்தாள். பக்கவாட்டில் விஸ்தாரமான அறைகள். பெரும்பாலான அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. பார்த்து கொண்டே வந்தாள் லதா. ஒரு அறை திறந்திருந்தது. கதவிடுக்கு வழியாக படுக்கை அறை தெரிந்தது. மந்திரமூர்த்தியின் படுக்கை அறை. பாஸ் சொன்னது இதுதானோ? மெல்ல அந்த அறையை நெருங்கி திறந்தாள். காலியான அறை. உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். யாரது? முதுகுக்கு பின்னால் ஒரு குரல். லதா சட்டென திரும்பி பார்க்க குரலுக்கு சொந்தமான நபரை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. லதா சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான நிஜம் அந்த அறையில் அவள் கண் எதிரே. அத்தியாயம் 18. போலீஸ் அதிகாரிகள் துணிக்கடையில் நுழைந்து தேட உள்ளே போன ஊர்மிளா அந்த கடையில் இல்லவே இல்லை. எப்போது வெளியே போனாள்? எங்கே போனாள்? ஒன்றுமே தெரியவில்லை. சாதுரியமாக அந்த பெண்ணை கடத்தி சென்று விட்டார்களோ? போலீஸ் அதிகாரிக்கு கவலை வந்தது. இத்தனை கண்காணிப்புடன் இருந்தும் தவற விட்டுட்டோமா? ஆம், அதுதான் நடந்திருக்கிறது. எதிராளி நம்மை விட எத்தன் அள்ளி கொண்டு போய்விட்டான் அந்த பெண்ணை. எப்படி ஐஜி முகத்தில் விழிப்பது? அவர் வசந்துக்கு என்ன பதில் சொல்வார்? வெளியே வந்த அதிகாரி இன்னொருவரிடம் சில உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு, நான் ஐஜியை பார்த்துட்டு உடனே வரேன். தன் புல்லட்டை உதைத்தார். 4-5 நிமிட பயணங்களில் நடு சாலையில் வசந்தின் கார் நிறுத்தினார். எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டு, எங்கே வசந்த்? ஒரு நொடி போல குழம்பியவர் துணிந்து அருகில் வந்து முன்கதவை திறந்தார். சூழ்ந்திருந்த புகை மெல்ல மெல்ல அடங்கி கொண்டிருக்க விழிகள் சொருகிய வசந்த் மல்லாந்த நிலையில் பதறி போனவர் கதவை சாத்திவிட்டு புல்லட்டின் வேகத்தை கூட்டினார். அரை மணி நேரத்தில் போலீஸ் பரிவாரமே ஐஜி உட்பட கூடிவிட்டது. டாக்டர் பரிசோதித்தார். சாரி, அவரு உயிரோட இல்ல. விபத்தா? நிச்சயமா இல்ல. கார் ரொம்ப கிளியரா இருக்கே. இது திட்டமிட்ட கொலைதான். ஐஜியிடமிருந்து வார்த்தைகள் சிதற ஒரு பத்திரிகை மூக்கு உடனே வியர்த்தது. சில நொடிகளில் செய்தி காற்றில் பறக்க நகரின் மையத்தில் ஒரு பரபரப்பு. பிரபல பாடகர் வசந்த் யாராலேயோ நடு ரோட்டில் காரில் வைத்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக கைரேகை, ஃபாரன்சிக் நிபுணர்கள் சகலரும் ஸ்தலத்தில் முற்றுகையிட்டு அதை ஆராய வசந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு தயாராகி கொண்டிருந்தது. ஐஜி அலுவலகத்தில் அவர் மற்ற அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். எப்படி வசந்த் இறந்தாரு? கார்ல ஏதோ ஒரு விஷப்புகை பரவி இருக்கு. அத அங்க வச்சது யாரு? அந்த பெண்ணா சார்? அவளுக்கு ஆபத்துன்னு தானே வசந்த் நம்மள அழைச்சாரு. அப்படி ஒரு கதை வசந்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை அவர் நம்பி செயல்பட்டிருக்காரு. அந்த பெண் அவரோட நாளைய மனைவின்னு சொன்னீங்க. வசந்த் சொன்னார் அப்படி. அந்த பெண்ணு துணிக்கடையில போனவ வேற வழியால எப்படியோ தப்பிச்சிட்டா. அவ தான் திட்டமிட்டு இதை நடத்தி இருக்கா. காரணம்? ஐஜி வாய் திறக்கும் முன்னால் டெலிஃபோன் அழைத்தது. எடுத்தார். யாரு? பிரசன்னாவா? சொல்லுங்க. எங்க இருந்து? மிஸ்டர் மந்திரமூர்த்தி வீட்டில இருந்து. என்ன விவகாரம்? உடனடியா ஒரு பெட்டாலியனோட இங்க வாங்க. தாமதமாகவும் பிரச்சனையை சொல்லுங்க. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. பாடகர் வசந்த் கொலை தானே? உங்களுக்கு அதுக்குள்ள செய்தி வந்தாச்சா? அந்த செய்தி மட்டும் இல்ல, அதை விட ஆச்சரியமான செய்திகள் நிறைய இருக்கு. உடனே வாங்க. ஐஜி ரிசீவரை வைத்துவிட்டு 10 நிமிடங்களில் ஒரு போலீஸ் பரிவாரத்தை தயார் செய்ய உத்தரவிட்டார். உடனே புறப்பட்டார் தன் பரிவாரங்களோடு.
அத்தியாயம் 19. லதா அந்த பெண்ணை பார்த்ததும் மிரண்டு போனாள். ரயிலில் ஜென் 90 மினி கம்ப்யூட்டருடன் இரவில் பார்த்த அதே பெண்தான் இவள். யார் நீ? அவள் கேட்க, அவளை நெருங்கின லதா சட்டென ரிவால்வரை எடுத்து உயர்த்திவிட்டாள். அந்த பெண் கலவரத்துடன் உரைய, அசஞ்சா பெணமாயிடுவ, திரும்பி நட. அவள் கொஞ்சம் போல அசைந்து சரையலென திரும்ப லதா அவள் நெற்றி பொட்டில் ரிவால்வரை வைத்து அழுத்திவிட்டாள். அவள் ஸ்தம்பித்தாள். நட. அந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் நடத்தி ஹாலுக்கு அழைத்து வந்து விட பிரசன்னா லதாவை பார்த்து கண் சிமிட்டினான். இது எப்படி இருக்கு? இவ எப்படி பாஸ் மந்திரமூர்த்தி வீட்டுக்குள்ள? இதை விட பெரிய அதிர்ச்சிகள் உனக்காக காத்துட்டு இருக்கு, பாரு. மூர்த்தி சார், முழிச்சுக்கோங்க. சடார் என மந்திரமூர்த்தி கண் விழிக்க அவரது நெற்றி பொட்டை பிரசன்னாவின் ரிவால்வர் தடவி கொண்டிருந்தது. பிரசன்னா, என்னது? திட்டம் போட்டு எங்களை வரவழைச்சிங்க சார். ஆனா நீங்க குடிச்ச பால்ல நான் தூக்க மருந்த கலந்தது உங்களுக்கே தெரியலல. எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி அது. மாமனுங்க வருவாங்க, இப்போ வாக்குமூலம் தரலாம் அவங்க முன்னால. எனக்கு ஒன்றும் புரியலையே பாஸ். வாசலில் போலீஸ் வேன் வந்து நின்றது. ஐஜி உட்பட ஒரு சில அதிகாரிகளும் உதவி அதிகாரிகளும் இறங்கி கொண்டிருந்தார்கள். லதாவின் பிடியில் இருந்த அவளை பார்த்ததும் ஐஜி துள்ளி விட்டார். இவள்தான், இவள் எப்படி பிரசன்னா இங்க? நவீன் சில காகிதங்களுடன் உள்ளே நுழைந்தான். மந்திரமூர்த்தி, நீங்களா சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? மந்திரமூர்த்தி பேசவில்லை. மாசிலாமணின்னு ஒரு கோடீஸ்வரர் இருந்தாரு. அவரோட ஒரே மகள் ஆர்த்தி. அப்பவே அயல்நாடு போய் விஞ்ஞானத்துல பல சாதனைகளை செஞ்ச மாசிலாமணி திடீர்னு மாரடைப்பால ஒரு நாள் இறந்தார். அப்படிதான் உலகம் நினைச்சது. ஆனா அது உண்மை இல்லை. அவரை கொலை செஞ்சது அவரோட ஒரே தம்பி இந்த மந்திரமூர்த்தி. அத்தனை பேரும் நிமிர்ந்தார்கள். கம்ப்யூட்டர் மூலமா ஒரு உயிலை எழுதி வச்சிருந்தாரு மாசிலாமணி. மகள் மேஜராகி கல்யாணம் ஆனதோ மறுநொடியே சொத்துக்கள் அவளை சேரணும்னு. அது வரைக்கும் மந்திரமூர்த்தி கார்டியன்னு. ஆனா ஆர்த்திக்கே மந்திரமூர்த்தி தன் சித்தப்பான்னு தெரியாது. அந்த அல்ட்ரா கம்ப்யூட்டர்ஸ் மந்திரமூர்த்திக்கே சொந்தமானது. கல்யாணம் முடிஞ்சதும் ஆர்த்தியை அழிக்க திட்டமிட்ட மந்திரமூர்த்தி ஏற்கனவே அவளை விரும்பின ரவியையும் தாம் வப்பாட்டியான இந்த ஊர்மிளாவையும் திட்டத்துக்கு பயன்படுத்தினாரு. ஜெல் 90 மூலமா திட்டங்களை துல்லியமா உருவாக்கி ஆர்த்திய ரயில்ல கொலை செஞ்சா ஊர்மிளா. மந்திரமூர்த்தி நிம்மதியா ஆனாரு. ஆனா பிரசன்னா கம்ப்யூட்டர் மையத்துக்கு நேரடியா வர மிரண்டுட்டாரு. பல வடிவங்கள்ல பிரசன்னாவை செயலழிக்க செஞ்சும் பிரசன்னா தளரல. இதுக்கு மத்தியில பாடகன் வசந்த் தன் சொந்த உபயோகத்துக்காக ஒரு கம்ப்யூட்டரை விலை பேச, நிர்வாக கோளாறுனால மாசிலாமணி வச்சிருந்த உயில் கம்ப்யூட்டர் வசந்த் வீட்டுல டெலிவரி ஆயிருக்கு. இது தெரிஞ்சதும் பதறி போன மந்திரமூர்த்தி இதை நாசுக்கா கையாளணும்னு ஊர்மிளாவை அங்க அனுப்பியிருக்காரு. நெருங்கி பழகி அந்த வீட்டுல ஒரு உரிமையாளரா தன்னை நிறுத்திக்கிட்டா. 2 லாபங்கள். 1 சின்னது, அந்த உயிலை மொத்தமா அழிச்சிடணும். 2 முடிஞ்சா வசந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்துக்களை அடையணும். 2வது நோக்கம் ரொம்பவே பெருசு. ஊர்மிளா படிப்படியா வெற்றி கனிய பறிக்க வர நேரத்துல வசந்த் கம்ப்யூட்டர்ல உயிலை பார்த்துட்டான். ஏற்கனவே பத்திரிகையில மந்திரமூர்த்தி, ஆர்த்தி போன்ற பெயர்களை கொலை வழக்குல படிச்சிருக்கான். ஆனா நினைவுக்கு வரல. எந்த நேரமும் அது வரலாம், வந்தா ஆபத்துன்னு ஊர்மிளாவுக்கு புரிய, ஏற்கனவே வசந்த் தாம் மேல அதிக ஈடுபாடு காட்டணும்னா தன்னை யாரோ ஒருவர் கடத்த வரா மாதிரி பொய்யான மிரட்டலை ரவி மூலம் உருவாக்கின ஊர்மிளா அதையே வசந்துக்கு மரண ஓலையா மாத்தினான். மந்திரமூர்த்தி கிட்ட வந்து புகுந்துகிட்டா. மந்திரமூர்த்தி உயிருக்கு ஆபத்துன்னு பிரசன்னாவை திசை திருப்ப அவரே ஒரு டெலிஃபோன் பண்ணினாரு. கை குட்டை போட்டு அவர் பேசியும் அந்த குரல் அவரை எனக்கு காட்டி தந்துருச்சு. பிரசன்னா தொடர்ந்தான். இங்க நான் வந்ததும் ஒரு ஜத பெண் செருப்பு வாசல்ல, கைப்பை எல்லாம் பார்த்தேன். படுக்கையறை பக்கமே மந்திரமூர்த்தி போகாதது சந்தேகத்தை வலுப்படுத்த அவர் குடிச்ச பால்ல அவருக்கே தெரியாம மருந்த கலந்த. ஐஜி மந்திரமூர்த்தியிடம் வந்தார். என்ன பேசல? நிஜம்தான், சொத்துக்களை நான் அடைய ஆர்த்தியை கொலை செஞ்சேன். அதை சுலபமா கண்டுபிடிக்க கூடாதுன்னு கம்ப்யூட்டர் வித்தைகளை உள்ள நுழைச்சேன். பாவம் பாடகன் வசந்த் எதிர்பாராம என் வட்டத்துக்குள்ள வந்து விழுந்தது அவன் விதி. மந்திரமூர்த்தி, ஊர்மிளா, ரவி மூவரையும் போலீஸ் கைது செய்ய, வெல்டன் பிரசன்னா, கம்ப்யூட்டர் ஏரியால தான் விவகாரமே இருக்குன்னு சரியா கண்டுபிடிச்ச உங்களுக்கு தான் பாராட்டு முழுக்க. அது எப்படி? அன்னைக்கு ராத்திரி நான் அந்த ஊர்மிளாவா அந்த ரயில் பெட்டியில பார்க்கலன்னா பாஸ் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அதனால பெருமை எனக்கு தான். கிட்டவா போங்க பாஸ், எல்லாருக்கும் முன்னால உங்க பாராட்ட தெரிவிக்கிறதா? ஏம்மா அதுல என்ன தப்பு? போங்கல. பாஸ் தம் பாராட்ட பலான மாதிரி தெரிவிப்பார் சார். நீங்கெல்லாம் இருக்கக்கூடாது இங்க, போங்க. கிட்ட வாயேன்.
அவளை நெருங்கின பிரசன்னா காதுக்குள் என்னவோ சொல்ல அலறினாள் லதா. இது போன்ற பல கதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?